நம்மளோட பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எப்படி ட்ரெய்னிங் குடுக்கணும், அத பத்தியான ஒரு டிஸ்கஷன் தான் அது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிஸ்கஷன். ஸோ உங்க அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த ப்ரோகிராம் தமிழ்ல தான் இருக்கும். ஸோ நான் வந்து உங்கட்ட வந்து சில கேள்விகள கேட்க விரும்புறேன். ஸோ சாட் பாக்ஸ்ல பதில் சொல்லுங்க. இல்ல எத்தன பேர் வந்து பிசினஸ் ஓனர், எத்தன பேர் வந்து ப்ரொஃபஷனல்? ஏன்னா 2 பேருக்குமே இது உதவும். பிசினஸ் பீப்பிளுக்கும் உதவும். அண்ட் யாஹ் பிசினஸ் ஓகே. அண்ட் ப்ரொஃபஷனல் மீன்ஸ் ஏதாவது கம்பெனில நீங்க ஒர்க் பண்றீங்க அல்லது ஒரு கன்சல்டன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல். பீன் டைப் பண்ணாலும் போதும். வெரி குட். இப்போ ப்ரொஃபஷனல் அப்படின்னா நீங்க ஒரு கம்பெனில வேலை செய்யும்போது நீங்க உங்களோட கம்பெனிலயோ அல்லது வெளியில போயிட்டு ஒரு நிமிஷம். நீங்க அந்த ட்ரெய்னிங் குடுக்கலாம். இல்ல நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, ஒரு பிசினஸ்ல இருக்கீங்கன்னா, ஸோ உங்க எம்ப்ளாயீஸ் ட்ரெய்னிங் நீங்க குடுக்கலாம். அதர்வைஸ் கம்பெனியோட பிரசன்டேஷன வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு காமிக்கும்போது இந்த டெக்னிக்க யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். நீங்க பார்த்திருப்பீங்க, சிலரோட ட்ரெய்னிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். சிலரோட ட்ரெய்னிங் வந்து ரொம்ப போர் அடிக்கும். எப்ப எந்திச்சு போவாங்க. குறிப்பாக தப்பா நெனச்சுக்க குறிப்பாக ஸ்கூல்ஸ்ல, காலேஜ்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சாக் அண்ட் டாக் மெத்தட். அதாவது சாக் பீஸ் எழுதி போட்டுட்டு இருப்பாங்க. அங்க நோட்ஸ் எடுத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப போரிங்கா இருக்கும். அந்த 45 மினிட்ஸ் எப்படி போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா, நம்மள மாரி இது மாரி ட்ரெய்னிங் இருக்கு. நீங்க என்ன ட்ரெய்னிங் பார்க்குறீங்க? என்ன சில ட்ரெய்னிங்லாம் பார்க்கும்போது, ஒரு 2 ஹவர்ஸ் போறதே தெரியாது உங்களுக்கு. அப்ப என்ன ஒரு வித்தியாசம் நடக்குது? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ, எனக்கு வந்து நீங்களே வந்து ஒரு ஜட்ஜ் தான். உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஒரு கேம் நான் நடத்துறேன். அதாவது என்னன்னா, நான் சில கேள்விகள் கேட்பேன். அதுல 1 டூ அ 1 டூ 10க்குள்ள ஒரு நம்பர நீங்க போடணும். யாருக்கும் தெரிய போறதில்ல. நீங்க தான் போடப் போறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்களே யோசிங்க. நான் இதுக்கு வந்து என்னோட மார்க் வந்து 1 மார்க் போடலாம், அல்லது 10 மார்க் போடலாம். 1 மார்க்ங்கிறது ரொம்ப லீஸ்ட். ரொம்ப கம்மியானது. 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கறதுலயே ஹையஸ்ட். ஸோ, அந்த அத வச்சு நான் ஒரு 5 கொஸ்டின் கேட்கறேன். 50க்கு எவ்வளவு மார்க் எடுக்கன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சுய பரிசோதனை தான். இது வந்து தப்பு ஒண்ணும் கிடையாது. நெறைய மார்க் எடுத்தா நோ ப்ராப்ளம். அதிலயும் உங்களுக்கு சில இன்புட் கிடைக்கும். குறைவான மார்க் எடுத்தா பரவால்ல. நம்ம அத இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க ட்ரெய்னிங் குடுக்கும்போது முதல் கேள்வி, நீங்க ட்ரெய்னிங் குடுக்கும்போது, கஸ்டமர் தன்ன மறந்து அவங்களாவே கிளாப் பண்ணியிருக்காங்களா? ஏதாவது இன்சிடென்ட். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின். நீங்க இதுவரை ட்ரெய்னிங் குடுத்திருக்கீங்களா? யாருக்காவது? உங்க கம்பெனிலயோ, வெளிலயோ யாருக்காவது ட்ரெய்னிங் குடுத்துருக்கீங்களா? ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் நீங்க வந்து நெறைய அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்க ட்ரெய்னரா இருந்து ஏதாவது ட்ரெய்னிங் குடுத்துருக்கீங்களா? குடுத்தீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சம் ட்ரெய்னிங். அதாவது ஐஎஸ்ஓ, இஎஸ்ஜி இது மாரி ஃபீல்ட்ல உள்ளவங்க கண்டிப்பாக ட்ரெய்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இருக்கும். அதோட ஃபார்மலா இருக்கலாம், இன்ஃபார்மலா இருக்கலாம். ஏதோ ஒரு ட்ரெய்னிங் நம்ம குடுத்திருப்போம். இல்ல நான் இதுவரை குடுத்தது இல்ல அப்டின்னா, இனி குடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்தா கூட நீங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ் வெரி குட். அப்ப எல்லாருக்குமே அது முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டா இருக்குது. வந்திருக்க ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் வந்திருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ஏற்கனவே ட்ரெய்னிங் குடுத்துருக்கீங்க, அல்லது நீங்க குடுக்க போறீங்க. இந்த டெக்னிக்ஸ ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட ப்ரோகிராம் வந்து இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நீங்க ட்ரெய்னிங் பண்ணும்போது கஸ்டமர் அல்லது பார்ட்டிசிபென்ட் தன்ன மறந்து அப்பப்ப கிளாப் பண்ணியிருக்காங்களா? அல்லது ட்ரெய்னிங் முடிஞ்ச பிறகு எல்லாரும் எந்திச்சு அப் கிளாப் பண்ணியிருக்காங்களா? என்ன கிளாப்னா சந்தோஷத்துல. சீக்கிரம் கிளம்பிட்டாரேன்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணது வேற. ஓகே. அது நீங்க 1லேருந்து 10 வரை வந்து நீங்க ஒரு மார்க் போட்டுக்கோங்க. வெரி குட். உங்க ட்ரெய்னிங் முடிஞ்சோனே கிளாப் பண்ணி ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க அப்டின்னா, ஒரு நெறைய மார்க் குடுத்துக்கோங்க. இல்ல என் ட்ரெய்னிங்லாம் அந்த அளவுக்கு இல்ல அப்டின்னா, நீங்களே ஒரு ஜட்ஜ்மென்ட் போட்டுக்கோங்க. முடிந்தால் சாட் பாக்ஸ்ல போடுங்க. இல்லாட்டா உங்க பேப்பர்ல எழுதிக்கோங்க. ஓகே. இந்த ட்ரெய்னிங் நடக்கும்போது 2வது கொஸ்டின். ம். ஓகே. வெரி குட். நெறைய பேர் போட்டிருக்கீங்க. போட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணும்போது தான் வந்து நம்மளோட ஃபர்தர் குரோத் வரும். 2வது சிரிப்பு. அதாவது கொஞ்சம் அப்டி ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்களா? அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து ஸ்மைலிங் ஃபேஸோட இருக்காங்களா? அல்லது அப்பப்போ ஒரு ஜோக்கு அல்லது எப்பவாவது ஒரு விஷயத்துல அவங்க சிரிச்சிருக்காங்களா? உங்க ட்ரெய்னிங் புரோகிராம்ல. அப்டின்னா நீங்களே பார்த்துக்கோங்க. 1 டூ
10. 1லேருந்து 10க்குள்ள ஒரு மார்க் நீங்களே போட்டுக்கோங்க. ஓகே. ட்ரெய்னிங் ப்ரோகிராம் முடிஞ்ச உடனே உங்கட்ட வந்து பெர்சனலா தேங்க்ஸ் சொல்லிக்காங்களா? இந்த ப்ரோகிராம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்ப நான்லாம் வந்து இந்த ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே 8:30க்கு முடிஞ்சாலும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இருந்து தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூன்னு போடுவாங்க. ஸோ, இது தேங்க் யூ வந்து நம்ம கேட்டு வாங்கல. அவங்களாவே வந்து அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம் முடிஞ்ச அப்புறம் நேரா உங்களோட பர்சனலா வந்து உங்க ட்ரெய்னிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படின்னு சொன்னாங்கன்னா 10 மார்க் போடுங்க. இல்லன்னா நீங்க 1ன்னு 10 போட்டுக்கோங்க. ஸோ 3 கொஸ்டின் முடிஞ்சது. 4வது சார் நீங்க மறுபடியும் உங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கலாமா? அல்லது வந்து ஃபியூச்சர் ட்ரெய்னிங் இது மாரி வேற ஒரு டாபிக் நீங்க ட்ரெய்னிங் தருவீங்களா? அப்படின்னு உங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் கேட்டுருக்காங்களா உங்கட்ட? இருந்தா 1லேருந்து 10க்குள்ள ஒரு ரேட்டிங் போட்டுக்கோங்க. ஓகே. கடைசி கொஸ்டின் ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே எல்லாரும், "சார் நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா?" அப்படின்னு கேட்டுருக்காங்களா? ஏன் குரூப் ஃபோட்டோ கேட்குறாங்க? அவங்க வந்து அந்த அந்த ட்ரெய்னிங் அந்த நிகழ்ச்சி அவங்களால மறக்க விரும்பல அவங்க. அதனால குரூப் ஃபோட்டோ எடுக்க சொல்றாங்க. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாமே. பொதுவா ஒரு போரிங்கான ட்ரெய்னிங் அப்படின்னா, இவங்க எப்போ கிளம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருப்பாங்க. அப்ப வந்து குரூப் ஃபோட்டோலாம் கேட்க மாட்டாங்க. டைம் ஆச்சுன்னு வாட்ச பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இத வச்சுட்டு உங்களோட ஸ்கோர் என்ன? 5யும் கூட்டிங்கன்னா 50 வரணும். ஸோ 50க்கு உங்க ஸ்கோர் என்ன? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க வந்து 5 கூட்டிடுங்க. கிளாப்பு, சிரிப்பு, பெர்சனல் தேங்க்ஸு, ஃபியூச்சர் ட்ரெய்னிங் ப்ரொபோசல், குரூப் ஃபோட்டோ எல்லாம் வச்சுட்டு நீங்களே ஒரு ஸ்கோர் போட்டுக்கோங்க. தப்பு கிடையாது. இதுல குறைவான மார்க்கோ, அதிக மார்க்கோ ஒரு பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எங்க இருக்கோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மார்க்க நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்துனா நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். தப்பு கிடையாது. இப்ப என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்னிலிருந்து ஒரு 1 1/4 மணி நேரம் நான் வந்து அப்டி நெறைய விஷயங்கள கொட்ட போறேன் நான். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, டெக்னிக் 1, டெக்னிக் 2, டெக்னிக் 3 அப்டின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சிலருக்கு அந்த டெக்னிக் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. வுட்டுருங்க. ஃபாலோ பண்ணாதவங்க அந்த டெக்னிக்க வந்து நோட் புக்ல எழுதிக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 50, 60 டெக்னிக் நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். எவ்வளோ முடியுதோ நீங்க எழுதிக்கோங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட ட்ரெய்னிங் ப்ரோகிராம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அது மூலமா நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ அது நடக்கும். இப்போ ஒரு ட்ரெய்னிங் பர்ப்பஸ் என்ன? நம்ம என்ன சொல்ல நெனைக்கிறோமோ, அத வந்து அங்க கன்வே பண்ணலாம். ஒரு பிசினஸ் மீட்டிங்கா இருந்துச்சுன்னா, அந்த பிரசன்டேஷன் மூலமா நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கலாம். அப்படி வந்து ஒரு பல பெனிஃபிட்ஸ் இதுல இருக்குது. ஓகே. இந்த ட்ரெய்னிங் புரோகிராமோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, எப்படி போர் அடிக்காம ட்ரெய்னிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நம்ம புரோகிராம் வந்து போர் அடிக்கும்னா, அந்த பார்ட்டிசிபென்ட் என்னலாம் பண்ணுவாங்க? அட்லீஸ்ட் ட்ரை பண்ணுங்க. நம்ம புரோகிராம் வந்து ரொம்ப போர் அடிக்குது. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட்டு கொட்டாவி விடுவாங்க. கொட்டாவி விட்டாங்கன்னா, ஓகே போரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 2வது யாராவது ஒருத்தர் வந்து டெஸ்க்ல அப்படி படுத்துருவாங்க. 3வது அப்படியே வாட்ச பார்ப்பாங்க. டைம். அப்படியே வாட்ச பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்க புரோகிராம் வந்து போரிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சேர்ல அப்படியே நெளிவாங்க. இப்படி நெளிவாங்க. அப்புறம் கைய இப்படி வச்சு இப்படி செய்வாங்க. ஒரு எக்சர்சைஸ் மாரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஒரு எத உணர்த்துது அப்படின்னா, நம்ம ட்ரெய்னிங் புரோகிராம் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னு வரும். ட்ரெய்னிங் பண்ணவங்களுக்கு ரொம்ப புரியணும். நம்ம புரோகிராம் வந்து போர் அடிக்குது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணாம வந்து மறுபடியும் நம்ம ட்ரெய்னிங் குடுத்தோம் அப்படின்னா, அது அவங்களுக்கு எப்படினாலும் போறதில்ல. ஸோ அதுதான் வந்து இன்னையோட டாபிக். இந்த போரிங்கான ட்ரெய்னிங் புரோகிராம எப்படி வந்து எனர்ஜெட்டிக்கா ஒரு உற்சாகமா, என்கேஜிங்கா, அட்ராக்டிவா பண்ணலாங்கிறது தான் இந்த புரோகிராமோட நோக்கம். எதனால வந்து புரோகிராம் போர் அடிக்குது? அப்படின்னா, உங்களோட பார்ட்டிசிபென்ட் குறிப்பா நம்மள மாரி ட்ரெய்னரோட பார்ட்டிசிபென்ட் வந்து குழந்தைங்க கிடையாது. அவங்கலாம் அடல்ட். அடல்ட்னா என்ன? ஒரு 18 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் அடல்ட் தான். ஸோ அவங்களோட லேர்னிங் பேட்டர்ன் வந்து வேற மாரி இருக்கும். அடல்ட்டோட லேர்னிங் பேட்டர்ன் வந்து ரொம்ப வேற வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து அத நம்ம புரிஞ்சுகிட்டு,
நம்ம சில விஷயங்கள் பண்ணணும். அவங்க வந்து நெறைய யோசிப்பாங்க. அவங்க நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் பண்ணுவாங்க. நெறைய கேள்விகள் கேட்பாங்க. அது அவங்க எக்ஸ்பீரியன்ஸோட அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால நம்ம வந்து குறிப்பா நம்மளோட கன்டென்ட்ட அப்படி கொட்டக்கூடாது. கன்டென்ட் எல்லாம் நம்ம கன்டென்ட்ட வந்து நல்ல ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டா எடுத்து, ஒரு 5 பாயிண்ட் அல்லது 10 பாயிண்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல என்ன சொல்லப் போறேன் நான். ஒரு 10 பாயிண்ட், 15 பாயிண்ட். அவ்வளோதான் பண்ண முடியும். அடல்ட்டுக்கு வந்து நீங்க நெறைய கொட்டி தீர்க்க முடியாது. இப்ப உதாரணத்துக்கு, நான் இப்போ ஆர்டினரி ட்ரெய்னரா இருந்தா இத ஆடிட்டிங்ல வாசிப்பேன். ஆல் அதுக்கப்புறம் இத ஆனா வாசிப்பேன். அப்புறம் இத வாசிப்பேன். இத வாசிப்பேன். வாசிச்சு மீனிங் சொன்னீங்கன்னா, போர் அடிச்சுரும். சரிங்களா? ஸோ, அதனால வந்து எது வந்து அவங்களுக்கு தேவைங்கிறத அந்த கன்டென்ட்ட நம்ம கரெக்ட்டா எடுத்து, பாயிண்ட் பை பாயிண்ட்டா எடுத்து, அந்த 10 பாயிண்ட் நம்ம சொன்னா போதுமானது. அப்படிதான் வந்து இந்த ட்ரெய்னிங்க நம்ம குடுக்கணும். ஓகே. இப்போ இதுல உள்ள நெறைய டெக்னிக்ஸு ஏன்னா நெறைய டெக்னிக்ஸ் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். முடிந்த அளவுக்கு நான் எவ்வளோ பண்ண முடியுமோ, அவ்வளோ நான் பண்ணிர்றேன் நான் உங்களுக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் ரெடி பண்ணும்போது, நம்ம வந்து ட்ரெய்னிங் ப்ரோகிராம அந்த கன்டென்ட்ட வந்து ரொம்ப டெக்ஸ்ட்டா வச்சுக்கக்கூடாது. நெறைய டெக்ஸ்ட் வச்சுக்கக்கூடாது. பாயிண்ட் பை பாயிண்ட்டா இருக்கணும். ஒரு 4 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சா போதும். இந்த 1 ஹவர்ல என்ன சொல்ல முடியும்? இந்த 1 ஹவர்ல ஒரு 10 பாயிண்ட் அல்லது 20 பாயிண்ட். அதே மாரி பாயிண்ட் பை பாயிண்ட்டா தான் இருக்கணுமே தவிர, டெக்ஸ்ட் அப்படியாவது எப்படியோ கூகுள்லேருந்து காப்பி பண்ணி அல்லது புக்லேருந்து காப்பி பண்ணி, அப்படியே இதில போட்டு அந்த டெக்ஸ்ட்ட அப்படியே வாசித்தீங்க அப்படின்னா, அது போர் அடிச்சுரும். அதில பாயிண்ட்ட மட்டும் போட்டுட்டு அத நம்ம விளக்குனா போதுமானது. அதனால எப்பவுமே உங்களோட ஸ்லைட்ஸ் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட்டா இருக்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட்டு டெக்னிக். 2வது எப்பவுமே வந்து ஒரு ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நாம பிசிக்கல் ட்ரெய்னிங்கா இருந்தா, நம்ம நேர்ல இருந்தா, நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த ட்ரெய்னிங் ஹாலுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடணும். ஏன்னா, பல சமயங்கள்ல அந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்பவுண்ட் வேலை செய்யாது. லேப்டாப் வேலை செய்யாது, ப்ரொஜெக்டர் வேலை செய்யாது. நீ கொண்டு வந்த பென் டிரைவ்ல வந்து அந்த டாபிக் இல்லாம போயிடும். அப்டி நெறைய விஷயங்கள் இருக்கும். அதனால எப்பவுமே ட்ரெய்னர்ஸ் வந்து ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் பண்ணது போது, ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிட்டு, எல்லாத்தையும் ஒரு தடவ டெஸ்ட் பண்ணிறணும். ப்ரொஜெக்டர் வேலை செய்தா? கம்ப்யூட்டர் வேலை செய்தா? லேப்டாப் வேலை செய்தா? கொண்டு வந்த இது வேலை செய்தா? எல்லாத்தையும் ஒரு தடவ தொறந்து பார்த்து எல்லாத்தையும் ஃபுல்லா பக்காவா ஆன அப்புறம் தான் நம்ம இது பண்ணணும். இப்போ 8:30க்கு ட்ரெய்னிங் ப்ரோகிராம்னா, நீங்க ஒரு 8:30க்கு போனீங்கன்னா, அவங்க ஒரு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருப்பாங்க. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டுருப்பீங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ ஒண்ணு வேலை செய்யாது. இதெல்லாம் காமன். ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இயர்லியரா போணும். பாயிண்ட் நம்பர் 2 எத்தன பாயிண்ட் வருதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு. பாயிண்ட் நம்பர் 3 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹால வந்து ஒரு தடவ நீங்க சுத்தி வரணும். அந்த ஹால வந்து இது பேரு சைக்காலஜிக்கலா இட் இஸ் பேர் ஆங்கரிங். ஆங்கரிங்ன்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஆங்கரிங் அப்படின்னா, இந்த ட்ரெய்னிங் ஹால்ல வந்து நான் ட்ரெய்னிங் குடுக்க போறேன். எல்லாரும் கிளாப் பண்ண போறாங்க. எல்லாரும் சந்தோஷப்பட போறாங்க. நெறைய விஷயங்கள லேர்ன் பண்ண போறாங்க. ஸோ, இந்த ட்ரெய்னிங் குடுத்ததுக்கு நமக்கு அந்த வாய்ப்புக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ட்ரெய்னிங் ஹால வந்து ஒரு 1 ஆர் 2 டைம்ஸ் இங்கேயும் அங்கேயும் நம்ம வந்து நடந்தோம் அப்படின்னா, நம்மோட உடல் அங்கங்கலாம் மூவ் ஆகும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ, இது வந்து நான் நெறைய இடத்துல பண்ணியிருக்கேன். அதுமாரி நீங்க எந்த இடத்துல ட்ரெய்னிங் பண்ண போறீங்களோ, அந்த எந்த இடத்துல நிக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து நின்னு, நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் ட்ரெய்னிங் குடுக்க போறேன். இந்த ட்ரெய்னிங் வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போது. அப்படின்னு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு அஃபர்மேஷன் குடுத்தீங்க அப்படின்னா, அது ரொம்ப நல்லாருக்கும். இது பிராக்டிகலா நான் பண்ணியிருக்கேன் நான். நம்பர் 3. நம்பர் 4 எப்பவுமே வந்து ஒரு புரோகிராம வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு டெக்னிக் இருக்குது. இட் இஸ் கால்ட் ஐஸ் பிரேக்கர் எழுதிக்கோங்க வேணா. ஐஸ் பிரேக்கர். ஐஸ் பிரேக்கர்னா என்ன? ஐஸ் பிரேக்கர்னா, இப்போ நம்ம முன்னாடி வந்திருக்க அடல்ட்ஸ், அதாவது ஒரு மேனேஜர்ஸ், ஜெனரல் மேனேஜர்ஸ், ஈவன் கம்பெனியோட ஓனரு யார் வந்து உட்கார்ந்தாலும், அவங்களோட எண்ணங்கள் எல்லாமே வந்து அந்த வேலையில இருக்கும், அல்லது வீட்ல இருக்கும். ஏதோ கவனம் வேற இடத்துல இருக்கும். ஸோ, அப்படி வேற இடத்துல இருக்கும்போது, அவங்களோட கவனத்த இங்க கொண்டு வரதுக்காக, அத பிரேக் பண்ணணும். அந்த பழைய பேட்டர்ன் ஆஃப் திங்கிங்க வந்து பிரேக் பண்ணி இந்த ஹாலுக்கு கொண்டு வரணும். அதுக்கு சில டெக்னிக்ஸ்
இருக்குது. அதுக்கு பேரு ஐஸ் பிரேக்கர். இந்த பாருங்க. இத மாரி சில சின்ன சின்ன கேம்ஸ் கிட்டு இதெல்லாம் கடையில விக்கிறாங்க. ரூ. 5 ரூ. 10 விக்கிறாங்க. நெறைய வாங்கி கையில வச்சுக்கோங்க. ஸோ இத வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, நாம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இது நான் சொல்றது ஒரு லாங் ப்ரோகிராமா இருந்தா. ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு குடுக்குறாங்க. அந்த 10 நிமிஷம் வாய்ப்புல வந்து இதெல்லாம் பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் குடுத்துருக்காங்க அப்டின்னா, அல்லது 1 டே டைம் குடுத்துருக்காங்கன்னா, இது மாரி ஐஸ் பிரேக்கர் பண்ணிட்டு நீங்க பண்ணும்போது, ஒரு சின்ன கேம் குடுத்து, ஒரு 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 ஃபன்ன உருவாக்கி, அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்டின்னா, ப்ரோகிராம் வந்து ஒரு லைவ்லியா இருக்கும். ஸோ இது வந்து ஐஸ் பிரேக்கர். உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா, நான் வந்து உங்களுக்கு லைவாவே வந்து உங்களுக்கு ஐஸ் பிரேக்கர் காமிக்கிறேன். பட் இப்ப வந்து அந்த அவேர்னஸ் இருந்தாலே போதுமானது. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் போம்போது அவங்க ஐஸ் பிரேக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ இது மாரியான சின்ன சின்ன டூல்ஸ்லாம் வச்சுக்கிட்டு நீங்க பண்ணலாம். இது வர ஐஸ் பிரேக்கர். பாயிண்ட் நம்பர் 4. அடுத்தது பாயிண்ட் நம்பர் 5 என்னன்னா, நீங்க அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லலாம். யார? பார்ட்டிசிபெண்ட்ட நீங்க கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க உங்கள. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உங்கள நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, பார்ட்டிசிபெண்ட்டையும் இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லுங்க. உங்க பேர சொல்லுங்க. நீங்க என்னவா இருக்கிறீங்க? இந்த ட்ரெய்னிங்கோட நோக்கம் என்ன? ஏதோ ஒரு 3 டாபிக் குடுத்து, இந்த டாபிக் படி நீங்க வந்து உங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எல்லார்ட்டயும் நீங்க கேட்கும்போது, நீங்க குறிப்பாக ஒண்ணு பண்ண வேண்டும். என்னன்னா, அவங்க பல விஷயங்கள சொல்லுவாங்க. அவங்க பேர சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இப்ப வந்து ஒரு 30 பேர் ஒரு ஹால்ல உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னா, அந்த 30 பேர் ஹால்ல உட்கார்ந்திருக்கும்போது, அவங்களோட பேர சொல்லும்போது, நீங்க 5லேருந்து ஒரு 10 பேரோட பேர நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தர் ராமச்சந்திரன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு ராமச்சந்திரன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. ஆனா அவரு இவர கனெக்ட் பண்ணிட்டு, ஓ! இவரு ராமச்சந்திரன் தான். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒவ்வொரு கார்னர்லயும் ஒருத்தர். 4 கார்னர்லயும் ஒருத்தர், மிடில்ல ஒருத்தர். மொத்தம் 5, 6 பேரோட பேர நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். முடியுமா? முடியும்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன். ஏன்னா, நீங்க பேசிட்டே இருக்கும்போது, எஸ் மிஸ்டர் அறிவுசெல்வன் அப்படின்னு அவங்க பேர சொல்லலாம் நீங்க. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது, ஆ மிஸ்டர் ரகுமான் கான் நீங்க சொல்லுங்க. அப்படி பேசும்போது, ரகுமான் கான் சொல்லுங்க. அவரு என்ன சொன்னாரு தெரியுமா அவரு? மணிகண்டன் என்ன சொன்னாரு தெரியுமா? அப்படின்னு சொல்லும்போது, ஏதோ ஒண்ணு அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது என்ன நம்ம குரூப்ல இருந்து யாரோ ஒருத்தவங்க பேசுறாங்களா? அதே மாரியான ஒரு அது அந்த அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கவர் ஆயி, ஏதோ ஒண்ணு அப்படி ஜென்ரலா ஃபிரெண்ட்ஸ்‌ங்க பேசிட்டு இருக்க மாரி ஆயிடும் அது. ஸோ இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. பட் இதே இது உங்க கம்பெனிலயே நீங்க பண்ணும்போது, உங்களோட பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பட் வேற இடங்கள்ல போய் நீங்க ட்ரெய்னிங் பண்ணும்போது, கிட்டத்தட்ட ஒரு 10 பேரோட பேர வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். குறிப்பெடுத்துக்கோங்க. அதெல்லாம் பை எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வரும். பட் இருந்தாலும் நீங்க அத ஒரு குறிப்பெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஆ ஒரு இவர தான் டார்கெட் டார்கெட் பண்ண போறோம். குறிப்பா என்ன பண்ணணும் தெரியுமா? யாரோட ஃபேஸ் வந்து ஸ்மைலிங் ஃபேஸ் இருக்குதோ, அதே மாரி ஒரு ஒரு 5 பேர நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க பேர மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, அப்படியே ப்ரோகிராம் ரன் பண்ணும்போது அவங்க பேர சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு டெக்னிக். ஓகே. இதுவரை 5 டெக்னிக் முடிஞ்சுக்குது. ஸோ உங்க ஃபீட்பேக் என்ன? டைப் பண்ணுங்க. சூப்பரா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா யூன்னு டைப் பண்ணுங்க. போகுதா பொண்ணு? வெரி ஓகே. ரைட். இப்போ இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சுது. இப்போ வந்து நம்ம ட்ரெய்னிங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். எப்பவுமே ஒரு ட்ரெய்னிங்க வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப ரஜினியோட என்ட்ரி எப்படி இருக்கும் உங்களுக்கு? அல்லது அஜித்தோட என்ட்ரி, விஜயோட என்ட்ரி எப்படி இருக்கும் உங்களுக்கு முதல்ல? அந்த என்ட்ரியே வந்து ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாரி ஒரு ட்ரெய்னிங்க வந்து பவர்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. என்ன வழி அப்படின்னா எஸ். தாங்க் யூ வெரி மச். ஓகே. இந்த 7ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்ப நீங்க எல்லாரும் சொல்லுங்க. 7ன்னு சொன்னோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? சொல்லுங்க. 7ன்னு சொன்னோனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஏதோ ஞாபகம் வரும். 7ங்கிற நம்பர் என்ன? எதை குறிக்கிறது?
ரெயின்போ 7. தோனியோட நம்பர் 7. தோனியோட நம்பர். அவுட் ஆயிட்டாரா இருக்காரா? அண்ணா ஆடிட்டு இருக்காரா? தெரியல எனக்கு. ஓகே. 7 QC டூல்ஸ், டேஸ், வாண்டர் எவ்வளோ இருக்கு வருது பார்த்தீங்களா? இப்படி இருக்குது. அப்ப என்ன சொல்லலாம்னா, இப்ப என்ன ஆச்சு? இப்போ எல்லாருமே வந்து நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டில இறங்க ஆரம்பிச்சுட்டீங்க இப்ப எல்லாருமே. ஸோ, இதான் முக்கியமானது. அடல்ட்டுக்கு வந்து நீங்க ட்ரெய்னிங் கொடுக்கும்போது, வெறும் காதுக்கு மட்டும் வேலை கொடுக்கக்கூடாது. நமக்கு வந்து 5 விதமான புலன்கள் இருக்குது. கண்ணு நம்மள பார்க்குறாங்க. காது கேட்குறாங்க. இந்த 2க்கு தான் வந்து பொதுவா இந்த போரிங் ட்ரெய்னர்ஸ் வந்து வேலை குடுப்பாங்க. 3வது என்ன பண்ணலாம்? மனத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கைகளுக்கு ஆக்டிவிட்டி குடுக்கணும் நம்ம. இப்ப எங்க மாரி கம்பெனிலாம் வரும்போது நாங்க எல்லாம் ஸ்வீட் பாக்ஸ் வைப்பாங்க. லைட்டா ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது வந்து வாய்க்கான ஒரு உணர்வு. கைகளுக்கு ஒரு ஆக்டிவிட்டி குடுத்தாச்சு அப்டின்னா, அவங்களுக்கு ஏதாவது வேலை குடுத்துட்டே இருக்கணும். புரோகிராம் ஃபுல்லா வேலை குடுத்துட்டே இருக்கணும். ஏதோ ஒண்ணு டைப் பண்ண சொல்லுங்க. ஏதோ ஒண்ணு செய்ய சொல்லுங்க. இப்ப 7ன்னு சொன்னா எல்லாம் யோசிப்பாங்க. அப்ப என்ன சொல்லணும்? ஓகே 7. உங்கள பொறுத்தவரை இதெல்லாம் கரெக்ட் தான். பட் எங்கள பொறுத்தவரைல ஐஎஸ்ஓல 7 விதமான பிரின்சிபல் இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறங்குறது. இது வந்து பவர்ஃபுல்லான ஸ்டார்ட்டிங். ஸோ நீங்களும் வந்து இது மாரி ஏதாவது ஒரு நம்பரையோ, ஏதாவது ஒண்ணு நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாவே ஓப்பன் பண்ணி காமிச்சுட்டேன். இப்படி காமிக்கக்கூடாது. ஜெனரலா ஒரு 7ன்னு மட்டும் எழுதிட்டு இந்த 7 பத்தி சொல்லுங்க. அல்லது ஏதோ ஒண்ணு. நீங்க கொடுக்குற டாபிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்க மாரி ஒரு நம்பர மட்டும் போட்டு வச்சுட்டு, இதுன்னா உங்களுக்கு என்ன தோணுது? அப்படிங்கும்போது நெறைய விஷயங்கள் வந்து அங்க வந்துட்டே இருக்கும். ஸோ அத வச்சுட்டு, அத இங்க லிங்க் பண்ணும்போது, அப்படி எல்லாருமே உள்ளுக்குள்ள வந்துருவாங்க. இது வந்து ஒரு டெக்னிக். ஓகே. நான் நம்பர் மறந்துட்டேன். நீங்களே எழுதிக்கோங்க எத்தன நம்பர்ங்கிறது. ஓகே. யாராவது நோட் பண்றீங்களா? ஏன்னா நான் வந்து உங்களுக்கு நெறைய இன்ஃபர்மேஷன் தரணும்னு நெனைக்கிறேன். அதனால வந்து நம்பரிங் எல்லாம் நான் மறந்துட்டேன். ஸோ நீங்களும் நோட் பண்ணிக்கோங்க. எத்தன வருதோ, மேபி உங்களுக்கு இந்த இது தெரிஞ்சதுன்னா விட்டுருங்க. தெரியாத விஷயங்கள் மட்டும் நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் போம்போது ஒரு 10 டெக்னிக்காவது உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டெக்னிக்கா யூஸ் பண்ண முடியும் உங்களால. அடுத்து, கதை சொல்வது. ஏன்னா, சின்ன வயசுல இருந்தே நம்மள வளர்த்த விஷயங்கள் விதங்க என்னன்னா, நெறைய கதைகள் நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கதைக்கு வந்து கதை மூலமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறது வந்து ஒரு மனிதருக்கு இயல்பான ஒரு விஷயம். ஸ்டோரீஸ் டெல்லிங். சரிங்களா? அதனால நீங்க எல்லாருமே வந்து நெறைய கதைகள், கதை விட தெரியணும். அல்லது கதைகள கேட்க தெரியணும். நெறைய இன்னையிலருந்து நீங்க Googleலயோ அல்லது நீங்க புக் சென்டர்லாம் போனீங்கன்னா, நெறைய கதை புக்கு குட்டி கதைகள். லிட்டில் ஸ்டோரி. நெறைய குட்டி கதைகள நீங்க செலக்ட் பண்ணி, ஒரு 10 குட்டி கதைகளாவது நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுக்கணும். ஆர்ட் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். எஸ் பிரணேஷ். குட்டி கதைகள வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணணும், சும்மா கதை சொல்லுன்னு சொல்லக்கூடாது. அந்த கதைகள் மூலமாக, அந்த கதைய வந்து கரெக்ட்டா நம்மோட புரோகிராமோட சேர்ந்து ஒரு முடிச்சு போட்டு, அத வந்து ஃபினிஷ் பண்ணிறணும். ஒரு கதையோட ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, புரோகிராம் வந்துருச்சு. எல்லாரோட இன்ட்ரோடியூசிங் பண்ண போறேன். ஓகே. லெட் மீ ஸ்டார்ட் வித் எ ஸ்டோரி. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் இருந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நம்ம ஒய்ஃப்க்கு வந்து காது கேட்காது. ஏன்னா சொல்றது எதுவும் கேட்கறது செய்றதில்ல. ரசம் வைக்க சொன்னா சாம்பார் வைக்கிறாங்க. காஃபி போட சொன்னா டீ போடுறாங்க. ஸோ இவங்களுக்கு காது தான் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஃபீல் பண்ணி நேரா வந்து ஒரு காது மருத்துவர்ட்ட போய் கேட்கறாங்க. இது மாரி என் ஒய்ஃப்க்கு வந்து காது கேட்கல. அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்க? அவங்க கூட்டு வாங்க. இல்ல அதெல்லாம் கூட்டு வர முடியாது. அவங்க வரமாட்டாங்க. சரி இப்ப ஒண்ணு பண்ணுங்க. எவ்வளோ தூரத்துல இருந்து பேசுனா காது கேட்கலங்கிற அந்த டிஸ்டன்ஸ சொல்லுங்க. நான் அது தகுந்தபடி மருந்து தரேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகே. நான் உடனே போறேன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு வராரு. கேட்ல இருந்து கத்துறாரு. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சத்தம் இல்ல. நேரா உள்ள போறாங்க. வீட்டோட கதவ தொறந்து, "நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அந்த அம்மா ஏதோ வந்து கிச்சன்ல ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. கேட்கல. வீட்டுக்கு உள்ள போயிட்டு கேட்கிறாரு. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" சத்தம் இல்ல. அப்புறம் கிச்சனுக்கு வாசல்ல இருந்துட்டு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" கேட்கறாங்க. அப்பமும் ரிப்ளை இல்ல. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட ஒரு 1 மீட்டர் பக்கத்துல நின்னு, "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கறாங்க பக்கத்துல.
அதுக்கப்புறம் காதுல போயிட்டு, பக்கத்துல போயிட்டு, "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" சத்தமா கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்டின்னா, "நான் தான் கிச்சன்ல இதெல்லாம் வறுத்துட்டு இருக்கேன்னு, நீங்க கேட்ட தொறக்கும்போது இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேனே." அப்டின்னு சொன்னாங்களாம். இது மூலமா என்ன தெரியுது? இவருக்கு காது கேட்கலன்னு தெரியுது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்டின்னா, நாம வந்து ட்ரெய்னிங் வந்து நல்லா இல்லன்னு சொல்லும்போது நம்ம என்ன நெனைக்கிறோம்? நம்ம கன்டென்ட் சரியில்ல, அல்லது ஆடியன்ஸ் சரியில்ல அப்டின்னு சொல்றத விட, இது நாம தான் சரியில்ல அப்டின்னு நம்ம நெனச்சுக்கணும். அப்டி. அதாவது அந்த விஷயத்த வந்து கரெக்ட்டா நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்க்கு வந்து நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண தெரியணும். இல்லன்னா கத தனியாகவும், நம்முடைய கன்டென்ட் தனியாவும் இருந்துச்சு அப்டின்னா, நமக்கு செட் ஆகாது. ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? நீங்க நெறைய பட்டிமன்றம்லாம் பாருங்க. அங்க நெறைய கத சொல்லுவாங்க. நீங்க என்ன பண்ணுங்க நோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இந்த கதைய வந்து நம்ம அடுத்தால ஏதாவது ஒரு ட்ரெயின்ல கத விடணும் அப்டின்னு சொல்லிட்டு, ஒரு புரோகிராம்ல அட்லீஸ்ட் ஒரு கதையாவது இருக்கணுங்க. ரூட் காஸ் ஃப்ரம் கஸ்டமர் நாட் இன் ஒய்ஃப். கரெக்ட். சரியா. இது நான் நான் இங்க வந்து இது நான் ஒண்ணும் கண்டுபிடிச்ச கதை கிடையாது. யாரோ ஒருத்தன் கதை அடிச்சிருக்காங்க. அத நான் நோட் பண்ணியிருக்கேன். நானும் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன். இது மாரி புது புது கதைகள் வரும்போது, நீங்க ஒரு ஒரு லைப்ரரியே உருவாக்கணும். இந்த இடத்துக்கு இந்த கதை போட்டா நல்லா இருக்குமா? இந்த இடத்துல இந்த போட்டா கதை நல்லா இருக்குமா? அப்படி சொல்லிட்டு டிசைன் பண்ணி, ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம்க்குள்ளே வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 கதையாவது குட்டி கதையா அங்கங்க நீ வச்சுட்டு, அதையும் இதையும் மேட்ச் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த பாயிண்ட் பிடிச்சிருக்குதா? டைப் பண்ணுங்க எஸ்ன்னு. நெக்ஸ்ட் வந்து ரியல் டைம் சக்சஸ் ஸ்டோரி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நான் இந்த 5 இயர்ஸ்லாம் பண்ணும்போது, 5 இயர்ஸோட கான்செப்ட் என்ன? நம்மளோட விஷயங்கள் நம்ம நெறைய தொலைச்சிருவோம். எல்லா பொருளையும் தொலைச்சுட்டு தேடுவோம். அப்ப என்ன சொல்லலாம்? ஸோ நீங்க உங்க பார்ட்டிசிபென்ட்ல யாருக்காவது ஏதாவது ஒரு பொருள தொலைச்ச அனுபவங்கள் உண்டா? ஆமாங்க. நான் ஒரு காலத்துல ஒரு சமயத்துல என்னோட கார் கீய தொலைச்சுட்டேன்னு சொன்னாங்க. சரி எந்திரிச்சு அந்த கதைய சொல்லணும். இது மாரி நான் வந்து மகாபலிபுரம் போனேன். போற இடத்துல வந்து ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, சாப்பிட்டு வெளில வரேன் என்னோட கார் கீய காணோம். அதுக்கப்புறம் அங்க தேடி, இங்க தேடி எல்லாம் பண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பாக்கெட்ல தான் நான் போட்டிருந்தேன். ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, அந்த இடத்துல ஒரு ஃபன்னும் கிரியேட் ஆகும். எல்லாரோட கவனமும் அங்க ஈர்க்கப்படும். அதுக்கப்புறம் இத அவாய்ட் பண்ணக்கு தான் நம்ம வந்து 5 இயர்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். அது மாரி. எல்லாமே வந்து அங்க உள்ள அந்த தீம் எடுத்து, அந்த தீமோட சக்சஸ் ஸ்டோரி, ஃபெயிலியர் ஸ்டோரி இத வந்து முடிஞ்சா உங்களோட சக்சஸ் ஸ்டோரி, ஃபெயிலியர் ஸ்டோரி சொல்லலாம். ஆனா ரொம்ப நம்மள பத்தியே சொல்லியாச்சு அப்டின்னா, அவங்களுக்கு போர் அடிச்சுரும். ஏதோ 1 ஆர் 2 டைம்ஸ் நம்மள பத்தி சொல்லலாம். அப்படி நம்மள பத்தி சொல்லதா இருந்தால், அவங்களோட பெர்மிஷன் வாங்கிட்டு, என் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்லலாமா? வித் ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இல்லன்னா நீங்க அடுத்தவங்களோட ஸ்டோரிய நீங்க அவங்கள கேட்கலாம். நீங்க ஒரு ஸ்டோரி சொல்லுங்க. இதே மாரி உங்களோட ஃபெயிலியர் நடந்த விஷயங்கள சொல்லுங்க. அதாவது நம்ம ட்ரெய்னிங்கோட தீம் எத பற்றியானது? அந்த தீம் பத்தியான ஒரு சில விஷயங்கள அவங்கள பேச சொல்லணும். அப்ப என்ன ஆகும்? ஒரு ஃபன் கிரியேட் ஆயிடும். அந்த இடத்துல ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட். இப்பலாம் வந்து நெறைய இது மாரி நீங்க ட்ரெய்னிங் குடுக்கும்போது, அந்த பார்ட்டிசிபென்ட் வந்து 3 நாளா கிளாப் பண்ணா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்க நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கிளாப் பண்ணா எப்படி இருக்கும்? கை தட்டினா எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்குமா நமக்கு? ஆனா பொதுவா நெறைய சமயத்துல பண்ண மாட்டாங்க. அவ்வளோ ஈஸியா பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்களாவே ஒரு சின்ன கொஸ்டின். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். யார் பதில் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இதான் எ குயிஸ் ப்ரோகிராம். ஸ்மால் குயிஸ் ப்ரோகிராம். அதுல சின்ன ஒரு டாஸ்க். சின்னதா குடுத்துட்டு, இதுக்கு யார் பதில் இப்ப நான் கேட்டேன்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு உங்கள யாராவது பதில் சொல்ல முடியுமா? அது மாரி சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம். சின்ன கேள்வி கேட்டுட்டு, நீங்க அவங்க பதில் சொன்னாங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன பண்ணுங்க, கிட்டத்தட்ட ஒரு புரோகிராம் போறதுக்கு முன்னாடி ஒரு ரூ. 100 செலவு பண்ணி, சின்ன சின்ன அந்த கீ செயின் மெயினா, பேனா, பென்சிலு ஒரு ரூ. 5 ரூ. 10 ஐட்டங்கள்லாம் ஒரு 10, 15 நீங்க கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு, நீங்க ட்ரெய்னிங் பண்ணும்போது
சில கேள்விகள் கேட்டு யார் பதில் சொல்றாங்களோ அவங்களுக்கு வந்து அத பரிசு குடுக்கலாம். பரிசு குடுக்கும்போது கண்டிப்பா ஒருத்தர் பரிசு வாங்குனால கிளாப் பண்ணுவாங்க. அப்படியும் கிளாப் பண்ணலையா, நீங்க என்ன சொல்லுங்க, "நான் வந்து இந்த பரிச குடுக்க போறேன். எல்லாம் கிளாப் பண்ணுங்க." அப்படின்னு நீங்க கிளாப் வந்து கேட்டே வாங்கலாம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ஓகே. இந்த கிளாப் பண்ணதுனால என்ன நன்மை? யாராவது சொல்ல முடியுமா? அவங்கள கிளாப் பண்ண வைக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? ஏன்னா, அவங்க தூங்க மாட்டாங்க. யாராவது தூங்கிட்டே இப்படி கிளாப் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்க்கு வந்து ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி சுரேஷ். எஸ். எனர்ஜி வந்து வந்துரும். கிளாப் பண்ற இடங்கள்ல வந்து ஒரு ஹை லெவல் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஸோ, நம்ம வந்து நம்ம முடியலன்னா அவங்கள்ட்ட வந்து கிளாப் பண்ண சொல்லிடலாம். அதுக்காக நான் இப்ப பேசப் போறேன். இந்த வார்த்தைக்கு அப்புறம் நீங்க வந்து கிளாப் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, அது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. காமெடியா போயிடும். அதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம பண்ணும்போதே சின்ன சின்ன கிஃப்ட்லாம் குடுத்து அவங்கள என்கரேஜ் பண்ணலாம். நீங்க குடுக்கறது ரூ. 2 கீ செயின். ஆனா வாங்குறவரு அவங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. "அப்பா! இந்த ட்ரெயின்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் பதில் சொல்லிட்டேன்ப்பா. என்ன நிக்க வச்சு எனக்கு ஒரு பரிசு குடுத்தாங்கிறத அவரு அவரோட நினைவில இருக்குமா? இருக்காதா? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. அவர 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 இம்ப்ரெஸ் பண்ணா பண்ணாதா? ஆனா ரூ. 2 மேட்டர் தான். அவர வந்து ரொம்ப ஹையா வந்து நம்ம தூக்கி வச்ச மாரி ஃபீல் பண்ணுவாங்க. என்னையும் மதிச்சு சொல்ட்டாங்களே! ச்ச! ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா செலவு ரூ. 2 தான். ஆனா கிடைச்ச விஷயம் வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். அதுக்கப்புறம் அந்த கிளாப் வாங்குன அப்புறம் வந்து என்ன பண்ணுவாரு? இன்னும் கொஞ்சம் ஆர்வமோட அவரு உள்ளுக்குள்ள வந்துருவாரு. இதுதான் வந்து சின்ன சின்ன டாஸ்க் பண்றதோட விளைவு. இன்வால்வ் ஹரிஹரன் என்ன சொல்லுங்க? இன்வால்வ் டூ ஆல் ஆடியன்ஸ் இன் பிரசன்ட் ஆக்டிவ் மோட் வித் மோட்டிவேஷன். எஸ். லைஃப் டைம் ஆயிரும். யாஸ் சுரேஷ். லைஃப் டைம். நெறைய பேர் என்ன பண்றாங்க தெரியுமா? அத ஃபோட்டோ எடுக்குறாங்க இப்போ. ஃபோட்டோ எடுத்து என்ன பண்றாங்க? ஸ்டேட்டஸ்ல வைக்கிறாங்க. நான் ட்ரெய்னிங் போனேன். ஒரு கேள்வி கேட்டேன். பதில் சொல்லிட்டாங்கன்னு. நெறைய பேர் வீட்ல போய் காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவமா மாறிடும். ஸோ இத நீங்க ட்ரை பண்ணலாம். நான் எத்தன பாயிண்ட் சொன்னேன்னு எனக்கு தெரியல. நீங்களே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மென்டிமீட்டர், கஹூட் இதெல்லாம் வந்து ஆன்லைன் புரோகிராம். ஆன்லைன்ல வந்து இப்ப இப்ப ஆன்லைன் ட்ரெய்னிங் இருக்காங்க. இப்ப மொத்தம் 70 பேர் இருக்கீங்களா? இப்ப 70 பேருக்கு நான் கியூஸ் கேட்கவும் ஏன்னா எல்லாம் குழம்பி போயிடும். கஹூட்ன்னு சொல்லிட்டு நான் ஆடியிருக்கேன் இது. கஹூட்ன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நீங்க எல்லாருமே கஹூட்ல போங்க. இல்ல ஒரு ஒரு நம்பர் குடுப்பாங்க. அந்த நம்பர் குடுத்துச்சுன்னா எல்லாருமே அதுல மெம்பர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்க கேட்க உங்களுக்கு உங்க ஸ்கோர் கூடி ஆட்டோமேட்டிக்கா இங்க சார்ட்டா வரும். அந்த மாரியான ஒரு டூல் அவைலபிளா இருக்குது. இப்ப நான் பண்ண முடியாது. பட் நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்கவங்க வந்து கஹூட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்கள ரெஜிஸ்டர் பண்ணி நீங்க அந்த கேம ஆடி பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கேள்வி பதில். யாரு எவ்வளோ பண்ணியிருக்காங்க? அந்த கஹூட்டே என்ன பண்ணும்? யார் அதிகமா ஸ்கோர் ஆஹா. பண்ணியிருக்காங்களோ, அவங்க பேர வந்து முதல்ல கொண்டு வரும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த சார்ட்லாம் போட்டு குடுத்துரும். இதெல்லாம் கூட நம்ம பண்ணலாம். இது வந்து ஆன்லைன் ட்ரெய்னிங்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து Zoom பிரேக் அவுட் ரூம்ஸ். Zoomல 5, 5 பேரா வந்து ஒரு ரூமா செட் பண்ணலாம். செட் பண்ணிட்டு, அந்த குரூப்பா அந்த குரூப்புக்குள்ள அவங்கள டிஸ்கஸ் பண்ண சொல்லலாம். இது வந்து இந்த ஆன்லைன் ட்ரெய்னிங்க வந்து ரொம்ப ஆக்டிவா பண்றதுக்கு Zoomல வந்து பிரேக் அவுட் ரூம்னு சொல்லிட்டு அவைலபிளா இருக்குது ஆப்ஷன். டைம் கிடைச்சுச்சுன்னா நீங்க அத ஒரு தடவ நீங்க பார்க்கலாம். ஓகே. அடுத்து ரோல் பிளே. ரோல் பிளேட். பட் இதுல எல்லாமே ஒரு விஷயத்த வந்து நீங்க பார்க்குறீங்களா? என்ன பார்க்குறீங்க அப்டின்னா, இட் இஸ் கால்டு இந்த எல்லா விஷயத்திலயும் வந்து இப்ப நான் கிட்டத்தட்ட ஒரு 10 விஷயங்கள் நான் சொல்லியாச்சு. இந்த 10 விஷயங்கள்ல உள்ள ஒரு மூல விஷயம் என்ன? ஆக்சுவலா என்னென்ன பண்றேன் நான்? ஒரு ட்ரெய்னரா நெறைய விஷயங்கள் பண்ணி நான் என்ன பண்றேன் அவங்கள? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு ட்ரெய்னரா நான் இந்த நெறைய ப்ரோக்ராம். விஷயங்கள் பண்றேன். இது மூலமா நான் என்ன பண்றேன் ஆக்சுவலா அவங்கள? நம்ம ட்ரெய்னிங் புரோகிராமோட அவங்கள என்ன பண்றேன் நான்?
இன்வால்வ் பண்றோம். ஜாயின். இன்வால்வ். வெரி குட். மோட்டிவேஷன் பண்றேன். இது மூலமா அவங்கள என்னோட ட்ரெய்னிங் ப்ரோகிராமோட நான் வந்து என்ன பண்றேன்? அட்டென்ஷன் கிரியேட் பண்றேன் மணிகண்டன். நாலேஜ் ஷேரிங். அட்டென்ஷன் வந்து கிரியேட் கிரியேட் பண்றேன். பண்ற இன்ட்ரெஸ்ட். ம். நாலேஜ் ஷேரிங். இப்ப நீங்க கூட வந்துட்டீங்க எல்லாருமே. அந்த வேலைய தான் நான் உங்ககிட்ட பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. எஸ் எஸ். ஏதோ ஒண்ணு பண்றேன் நான். என்ன பண்றேன்? ப்ரோகிராமோட நான் வந்து உங்கள அட்ராக்டிவ். என்கேஜ். என்கேஜ். வெரி குட், வெரி குட். இப்ப நான் என்ன பண்றேன்? நீங்க தூரத்துல இருக்கீங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க பேர் என்ன? என்கேஜ். ஹரிஹரன். உங்களுக்கு வந்து ஒரு பரிசு தர போறோம். அவ்வளவுதான். ஒரு பரிசு குடுத்தீங்க. இப்ப நேர்ல இருந்தீங்கன்னா ஒரு பரிசு குடுக்க போறேன். அந்த எப்பவுமே ஒரு ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தைன்னா, அந்த வார்த்தைய நிறுத்தி எல்லாரையும் சொல்ல வைக்கணும். அப்போ அப்படியே தட்டு தடுமாறி வந்து சொல்லிடுவாங்க. இப்போ இங்க வந்திருக்க 71 பேருக்கும் தெரியும். ஒரு ட்ரெய்னிங்னாலே மெயினா வந்து நம்ம ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணணும். டிஸ்என்கேஜ் ஆகக்கூடாது. என்கேஜ்னா என்ன? நம்ம கூடயே இருக்கிறது தான் என்கேஜ்மென்ட். டிஸ்என்கேஜ்னா ட்ரெய்னிங் தனியா நடக்கும். அவங்க வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணிடுவாங்க. சோ அந்த என்கேஜ்மென்ட் தான் நான் வந்து பல மெத்தட சொல்றேன். பட் எல்லாமே ஒண்ணு தான். என்கேஜ்மென்ட் பண்ணணும். பார்ட்டிசிபென்ட் என்கேஜ்மென்ட் அவங்க கூட வந்து இருக்கணும். அதுக்கு பல வழிகள் இருக்குது. நம்ம ஒரு வழியா பார்த்துட்டு இருக்கோம். இதுல நெக்ஸ்ட் நான் சொல்லக்கூடிய வந்து இன்டராக்ஷன். இப்ப பாருங்க, சாட் பாக்ஸ்ல கிட்டத்தட்ட எவ்வளவு சாட் போயிருக்கு பாருங்க. ஆன்லைன்ல கிட்டத்தட்ட நூத்துக்கணக்கான சாட் போயிருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? இன்டராக்ஷன். இன்டராக்ஷன்னா என்ன? சும்மா நானே வந்துட்டு இத ஒயிட் போர்ட், ஃபிளிப்கார்ட் அது இது எல்லாம் அப்படியே வாசிச்சுட்டு அப்படியே ஆன்சர் சொல்லிட்டு போனீங்க. ஒரு கேள்வி நானும் கேட்கிறேன். நீனும் நீயும் ஒரு பொய் சொல்லல. அத அப்படியே நோட் பண்ணிட்டே இருக்கிறீங்க. செஞ்சு முடிச்ச உடனே போயிடுறீங்க. இது வந்து ஒரு புவர் ட்ரெய்னிங் ஸ்டைல். கரெக்ட்டான ஸ்டைல் என்ன? நான் வந்து ஒரு கேள்வி கேட்கணும். சின்ன கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி கேட்கறது மூலமா நீங்க ஆன்சர் சொல்லணும். எனக்கு அந்த ஆன்சர் தெரியாம கேட்கல. எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க? அப்போ பல விதமான கருத்துக்கள் வரும். அதுலருந்து ஒண்ண எடுத்து அத ஷேப் பண்ணி அப்படி குடுக்கறது. இது பேரு இன்டராக்ஷன். எழுதிக்கோங்க. ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியமானது இன்டராக்ஷன். அதாவது ஒரு ஃபிரெண்ட்ஸ் கூட எப்படி பேசுவோம் நம்ம? ஒரு டீ கடையில வந்து ஒரு ஃபிரெண்ட்ஸ பார்த்தீங்க. எப்படி பேசுவீங்க? "மச்சான் எப்படி இருக்க? வந்தியா? நேத்து அங்க போனேன் என்னாச்சு? மேட்ச் என்னாச்சு? வின் பண்ணாங்களா இல்லையா? சார் சரியில்லப்பா. இந்த டாப் ஆர்டரே சரியில்லப்பா. ஒருத்தவங்க சரியா பேட்டிங் பண்ண தெரியல." அப்படி ஏதோ ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? அப்போ என்ன பேசுறோம்? அப்படி இப்படி ஆர்டினரியா பேசுற மாரி இருக்கணும் ஒரு ட்ரெய்னிங். நம்ம ட்ரெய்னிங்ல தான் உட்கார்ந்து கத்துக்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது. அவங்ககிட்ட சின்ன கேள்விகள்லாம் கேட்கணும். அதுக்கு பேரு இன்டராக்ஷன். ஸோ, கண்டிப்பா ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம் வந்து ஒரு ஒன் வேயா இருக்கக்கூடாது. ஒரு சைடா இருக்கக்கூடாது. 2 பக்கமா இருக்கணும். ஈவன் ஆன்லைன்ல கூட பிரச்சனை இல்ல. இப்ப நான் பண்றது வந்து ஒரு ஆன்லைன் ட்ரெய்னிங் ப்ரோகிராம் தான். பாருங்க எவ்வளவு சாட் வருது. கம்ப்ளீட் சாட். சாட் பாக்ஸ்ல போடும்போது, இப்ப வந்து ஒரு கேள்வி கேட்கிறீங்க. பொதுவா அந்த கேள்வி வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, அது ஒரு 2 மார்க்ஸ் கொஸ்டினா நீங்க கேட்கக்கூடாது. அல்லது ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டினா கேட்கக்கூடாது. கேட்டீங்கன்னா அவங்களால சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அந்த கேள்விய வந்து எஸ் ஆர் நோ. எஸ்ன்னா டைப் பண்ணுங்க. நோனா டைப் பண்ணுங்க. அப்டின்னா அவங்க அடிக்கிறது ஈஸி. இப்ப 2 ஆப்ஷனுக்கு இடையில நீங்க ஒண்ணு பண்ணணும் அப்டின்னா, இந்த ஆப்ஷனுக்கு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனுக்கு பின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க ஏ ஏன்னா அவங்களுக்கு இப்ப நெறைய பேர் மொபைல்ல பார்த்துட்டு இருப்பீங்க. நெறைய பேர் லேப்டாப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு அதெல்லாம் டைப் பண்ணது கஷ்டமா இருக்கும். ஸோ, அதனால நெறைய டைப் பண்ணதுக்கு இல்லாம ஒரு வார்த்தைகள். அது மூலமா நம்ம அவங்கள கன்வே பண்ணக்கூடிய விஷயங்கள வந்து நம்ம பண்ணும்போது, அந்த இன்டராக்ஷன் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ, கண்டிப்பா ரொம்ப, ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்டராக்ஷன். ஆடியன்ஸ் கூட வந்து பேசணும். நாம பேசணும்னா எப்ப பேசுவாங்க? கேள்வி கேட்டா தான் பேசுவாங்க. நம்ம கேள்வியே கேட்கல அப்டின்னா, அது வந்து ஒரு போரிங்கா முடிஞ்சிரும். ஸோ, அதனால அந்த கன்டென்ட்ட ஞாபகம் வச்சுட்டு, அது மூலமா ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம். ஓகே. இது ஒரு டெக்னிக். நோட் பண்ணிக்கோங்க. நான் நம்பர விட்டுட்டேன். யூஸ் ஹேண்ட்ஸ் வாக் அரவுண்ட் அப்படின்னா என்ன? நம்ம கைகள் மூலமாக
கைகளா அதாவது நம்ம என்ன பேசுங்கிறத வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமா நம்ம பேசணும். அதனால ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஃபேஸுக்கு முன்னாடி இப்படிலாம் ஹேண்ட் மூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அவங்களுக்கு போர் அடிச்சிரும். அத அத பார்த்துக்கோங்க. ஹேண்ட் மூவ்மெண்ட் வந்து அதாவது ஒரு மோனோ ஆக்ட்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட மிமிக்ரி ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஒருத்தர் மாரியே வந்து ஒரு மிமிக்ரி பண்ணுவாங்க இல்லையா? நம்ம அந்த அளவுக்கு இல்லாட்டா கூட, நாம வந்து அந்த கை கை கர்ணம் மூலமாக, நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமா பல விஷயங்கள நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பாக எங்க சொல்லலாம்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம பாடி லாங்குவேஜ் மூலமா ஒரு விஷயத்த சொல்லும்போது, இந்த குறிப்பா இந்த ஸ்டோரி சொல்லும்போது, கதைகள் சொல்லும்போது, அந்த கதையோட ஒரு நரி இருந்துச்சாம், ஒரு சிங்கம் இருந்துச்சாம். சிங்கம்னா அப்படி அப்படி சொல்லணும். நரின்னா இப்படி சொல்லணும். அந்த டோன உயர்த்துதல், தாழ்த்துதல், கை மூவ்மெண்ட், பாடி லாங்குவேஜ். ஏன்னா, நம்ம எப்படி பழகியிருக்கோம் அப்படின்னா, வெறும் வார்த்தைகளால வந்து நம்ம சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியாது. அவங்க பாடி லாங்குவேஜ் மூலமா நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு எக்சர்சைஸ் பண்றேன். என்னோட வீடியோ தெரியுதா உங்களுக்கு? தெரிஞ்சுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஆமா. ஒரு நிமிஷம். ஓகே. என்னோட வீடியோ தெரியுது இல்லையா? ஓகே. ஃபைன். இப்போ நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? உங்களுடைய ஆள்காட்டி விரல இப்படி காமிக்கிறீங்க. எல்லாரும் காமிங்க பார்க்கலாம். வீட்ல இருந்தாலும் பரவால்ல. ஆள்காட்டி விரல இப்படி காமிங்க. வீடியோனால தெரியல. பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி இது ஆள்காட்டி விரல் கிடையாது. இதுதான் ஆள்காட்டி விரல். ஆனா, இங்க வந்ததுல கிட்டத்தட்ட 99% பீப்பிள் நான் இப்படி காமிச்ச உடனே நீங்க என்ன பண்ணீங்க? இதுதான் ஆள்காட்டி விரல்ன்னு நீங்க சொல்லிப்பீங்க. என்ன காரணம்? ஒரே இது வார்த்தையும் வருது, உருவத்திலயும் ஒண்ணு காமிக்கிறோம். ஆனா, எத நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம? வார்த்தையும் வருது, உருவமும் வருது. அப்படிங்கும்போது நம்ம எத எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உருவத்துல வர்றத தான் முதல்ல எடுத்துக்கிறோம். சீயிங். எஸ் சுரேஷ். விஷுவல். ஸோ, அதனால தான் பாடி லாங்குவேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து சில விஷயங்கள அது மூலமா நம்ம உணர்த்துறது தான். இன்னொன்னு, இப்படி பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு, ஒரு ட்ரெய்னிங் ஃபுல்லா இப்படி ஒரு பாக்கெட்ல கை விட்டுட்டு, இப்படி பேசக்கூடாது. எங்களுக்கெல்லாம் ட்ரெய்னிங் குடுத்துருக்காங்க. நாங்க நெறைய இடங்கள்ல ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணதுல, பாக்கெட்டுக்குள்ள கை விட்டுட்டு பேசக்கூடாது. அதே மாரி கை கட்டிட்டு பேசக்கூடாது. இந்த 2மே வந்து டோன்ட். நம்ம என்னெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம கத்துக்கிட்டோம். என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத கத்துக்கணும். இப்படி கைய கட்டிட்டு பேசக்கூடாது. ஏன் கைய கட்டக்கூடாது பேசக்கூடாது? அப்படின்னா, கைய கட்டிட்டு யாரு பேசுவாங்க? நம்மளோட ரொம்ப அதாவது நம்மள பார்த்து பயப்படுற யாராவது ஒருத்தர் தான் கை கட்டுவாங்க. அப்போ ஒரு ட்ரெய்னர் அப்படிங்கும்போது நம்மட்டருந்து நெறைய நாலேட்ஜ வாங்க வந்தவங்க, நம்மள உயர்வ தான் பார்க்கணுமே தவிர, நம்ம கை கட்டிட்டு இருக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ரொம்ப கம்மியாயிடும். ஸோ, அதனால கைய கட்டிட்டு பேசக்கூடாது. இன்னொன்னு பேண்ட் பாக்கெட்ல கை விட்டுட்டு அப்படியே மொறப்பா, வெறப்பா, கடப்பாரைய முழுங்குன மாரி அப்படியே ஸ்ட்ரைட்டா அப்படி இருந்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு நம்மோட காலேஜ் டேஸ்ல, ஸ்கூல் டேஸ்ல பிரின்சிபல பார்த்த அந்த ஞாபகம் வரும். பொதுவா பிரின்சிபல், ஹெட் மாஸ்டர் இவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அவங்கள பார்த்தா நமக்கு புடிக்காது. அவங்க நல்லது தான் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு புடிக்காது. அதனால அந்த இமேஜ் உருவாக்கிடும். ஸோ, அதனால நம்ம ட்ரெய்னிங் பண்ணும்போது பாக்கெட்ல கைய விடக்கூடாது. அப்ப என்னதான் பண்றது? கைய கட்டவும் கூடாது. பாக்கெட்டுக்குள்ளயும் கைய விடக்கூடாது. அந்த கைக்கு என்னதான் வேல? ஒண்ணு கை மூலமா சில விஷயங்கள சொல்றதுக்கு பயன்படுத்தலாம்.
ஒண்ணும் முடியலையா உங்களுக்கு கையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும்னா கையை இப்படி வச்சுக்கிறது பெட்டர். என்னோட வீடியோ பார்க்குறீங்க இல்லையா? கையை இப்படி வச்சுட்டு இருக்கிறது பெட்டர். இப்படி வச்சுக்கிறது பெட்டர். ஓகே. இதெல்லாம் சில டெக்னிக்ஸ் தான். இன்னொன்னு அப்பப்போ வந்து இப்படி காமிக்கணும். கைய இது 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 எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு நான் சொல்றது? நான் சொல்றது எத்தனை பேருக்கு நீங்க அக்ரி பண்றீங்க? நீங்க ஒரு தடவ 2 தடவ வந்து கை சொன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்க கை ஒசும் போதெல்லாம் எல்லாரும் கை ஒசுவாங்க. இப்படி செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னா, நாம வந்து நம்முடைய முன்னோர்கள் ஆதி காலத்துல நம்ம எல்லாம் வந்து கற்காலத்துல இருக்கும்போது, மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதரை பார்த்து பயப்பட்டோம். ஏன் பயப்பட்டான் அப்படின்னா, அவன் கையில ஆயுதங்கள் ஏதோ இருக்குமோ? ஒரு புது மனிதரை பார்த்தாலே பயப்படுவாங்க. ஏன்னா, அவர் கையில ஏதோ ஆயுதத்த வச்சு நம்மள தாக்கிடுவாங்களோ? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நம்ம நம்ம மைண்டுக்குள்ளேயும் வந்து இவங்க இவங்க நம்ம அது அப்படி இருக்கும் நமக்கு. அப்ப கையில ஒண்ணும் இல்ல அப்படின்னு நம்ம காமிக்கிறது மூலமா, நான் வந்து ஃப்ராங்கா இருக்கிறேன். என் சைடுல ஒண்ணும் இல்லங்கிறது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்ஷியஸ் மைண்டா வந்து அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சுரும். ஆனா இந்த காலத்துல இப்ப யாரும் வந்து எந்த ஆயுதத்த கொண்டு வர போறதில்ல. இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வந்து நம்ம மைண்டுக்குள்ள இருக்கிறதுனால, சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால, நம்ம வந்து கைய அப்படி ஓப்பன் பண்ணி அப்படி பேசுறது வந்து ரொம்ப நல்லாருக்கு. குறிப்பா இந்த அரசியல் தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சூப்பரா பயன்படுத்துவாங்க. நம்ம வந்து நம்ம தலையில அவங்க மொறகா அரைக்கிறாங்கன்னு நமக்கே தெரியாது. ஆனா சூப்பரா எல்லாத்தையும் அவங்க விஷயத்த சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாருமே பயன்படுத்துறாங்க. குட். வெரி குட். ஓகே. எத்தன பாயிண்ட்ங்க நானே மறந்துட்டேன். யாராவது சொல்ல முடியுமா எத்தன பாயிண்ட்ங்கிறது? இதுவரை எத்தன பாயிண்ட் வந்திருக்கு யாராவது சொல்ல முடியுமா? நீங்க நோட் பண்ணது. இதுவரை எத்தன பாயிண்ட் நோட் பண்ணியிருக்கீங்க? இப்ப டைப் பண்ணுங்க. இதுவரை எத்தன பாயிண்ட் நீங்க நோட் பண்ணியிருக்கீங்க? எத்தன டெக்னிக்ஸ்? எஸ் 20. வெரி குட். 18 பிரபு. மெனி பாயிண்ட்ஸ். ஆக்சுவலா இது என்னது இது? இப்ப நான் என்ன பண்ணேன் ஆக்சுவலா? ரகுமான் கான் 17, மணிகண்டன் 17, சுரேஷ் 18. ஆக்சுவலா என்னது நான் இப்ப என்ன பண்றேன் ஆக்சுவலா? பொன்னரசன், புவியரசன் 19, சந்திரசேகரன் 17, 18 மஞ்சுநாதா. வெரி குட். இப்ப நான் எல்லாரும் என்ன பண்றேன்? எங்கேஜா இருக்காங்களா? இன்டராக்ஷன் பண்றேன் அவ்வளவுதான். இப்ப கூட என்ன கேள்வி கேட்டேன்? நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன் இப்போ? இந்த கேள்வியே வந்து ஒரு இன்டராக்ஷன். இப்ப என்னாச்சு இந்த 70 பேரும் வந்து நீங்க எந்த மூலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. நான் இருக்குது சென்னை, ஆவடியில இருக்கேன் நான். நீங்க இருக்குது எந்த மூலையில இருக்கீங்க நான் தெரியவே தெரியாது. ஆனா எல்லாருமே வந்து ஒரு ஈர்ப்போட இருக்கிறீங்க. என்ன காரணம்? எத்தன பாயிண்ட்? இப்ப தேவ தானே. நான் சொல்லிக் குடுக்குற சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கு என்ன என்ன சம்மந்தம் இருக்குது? பட் அப்பப்போ இது மாரி ஒரு பிரேக் குடுத்து, அப்படி செய்யும்போது அவங்க வந்து எல்லாமே வந்து ஒரு ஆக்டிவா இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட். ஸ்மைல். அந்த ட்ரெய்னர் வந்து எப்பவுமே ஸ்மைலிங் ஃபேஸ்ல இருக்கணும். அப்படியே குர்ருன்னு ஒரு மாரி மூஞ்சி வச்சுட்டு, சோகமா, அப்படியே தலையெல்லாம் தளர்ந்து, அப்படி பண்ணா நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காது. ஸோ, அதனால ட்ரெய்னர்ஸ் வந்து எப்பவுமே ஸ்மைலிங்கா இருக்கணும். ஓகே. ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் ஒரு சீக்ரெட் சொல்லப் போறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, நீங்க பேசுவீங்க, ஆனா ஆடியன்ஸ் சிரிப்பாங்க. நீங்க இந்த பட்டிமன்றம்லாம் பார்த்திருக்கீங்க இல்லையா? நீங்க பாருங்க, இனிமேல் நீங்க வித்தியாசமா இருக்கும் உங்களுக்கு தெரியும். எல்லாருமே சிரிக்க வைப்பாங்க. ஸோ, உங்களோட ஆடியன்ஸும் நீங்க பேசுறதுல வந்து மகிழ்ச்சியா சிரிக்கணும்னு விரும்புறீங்களா? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்க ஆடியன்ஸும் நீங்க பேசும்போது சிரிக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னா, எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. சீக்ரெட் இருக்குது அதுல. எஸ். வெரி குட். எப்படி அப்படின்னா, முதல்ல நீங்க சிரிக்கணும். சிம்பிள் அவ்வளோதான். நாம வந்து ஒரு கதையோ, ஒரு விஷயத்தையோ நீங்களே சிரிச்சுட்டு சொன்னீங்கன்னா, அந்த மோகன சுந்தரம்னு ஒருத்தர் இருக்காரு தெரியுமா? மோகன சுந்தரம். எஸ். வெரி குட். ரகுமான் கான். மோகன சுந்தரம்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரு அவரு வீடியோலாம் பாருங்க. சூப்பரா இருக்கும். அப்படியே ஒரு
சிரிப்பா வாயிலிருந்து சிரிப்பு வெளில வரும். அத விடாம அப்படியே அடக்கி வச்சுட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் சிரிப்பாங்க. பட்டிமன்ற ராஜா எத்தன பேர் தெரியும்? அவரு பாருங்க, ஒரு விஷயத்த அவரே சிரிச்சுட்டே சொல்லுவார். அவரு சிரிச்சு சொல்லும்போது எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ, நம்ம ஆடியன்ஸ சிரிக்க வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா சிரிக்கும்போது நல்லா இருக்கும் இல்லையா? எல்லாரும் சிரிக்கும்போது ரொம்ப என்கேஜிங்கா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க. ஒரு சிரிப்பு வரஞ்சாலே போதுமானது. கிளாப் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து சில விஷயத்த ரொம்ப சீரியஸா பேசக்கூடாது. பட் எந்த இடத்துல சீரியஸா பேசணும். பட் சில விஷயங்கள ஒரு ஸ்டோரி மூலமாவோ, ஒரு காமெடி மூலமாவோ நான் சொல்லும்போது, நம்ம சிரிக்கிறது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி உருவாக்கும். திஸ் ஒன் பாயிண்ட். அனதர் பாயிண்ட். டோன். நம்ம டோன் எப்படி இருக்கணும்? சும்மா ரோபோட்டிக் மாரி, செய்தி வாசித்தல் மாதிரி இருக்கக்கூடாது. செய்தி எப்படி வாசிப்பாங்க? ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது நிரஞ்சன். எத்தன பேருக்கு நிரஞ்சன் தெரியும்? அந்த காலத்துல அப்படி பேசுவாங்க. அதே மாரி கடகடன்னு பேசிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாய்ஸ்ல சில சீரியஸான விஷயம் பண்ணும்போது மெதுவா சொல்லணும். சில விஷயங்கள காமெடியா சொல்லணும். சில விஷயங்கள எப்படி பண்ணணும். எல்லாமே இருக்கணும். இப்பலாம் என்ன பண்ட்டாங்க அப்படின்னா, ட்ரெய்னர்ஸ்லாம் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சுடுறாங்க. சில சாங்லாம் பாட ஆரம்பிச்சுடுறாங்க. திடீர்னால நம்ம எம்ஜிஆர் சாங் ஒண்ணு சொல்றதா அப்படி கோட் பண்ணதா இருந்தா, எம்ஜிஆர் சாங்கே பாடுறாங்க. அந்த அளவுக்கு வந்தா நல்லது. அப்படி இல்லாட்டா கூட நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ எதுக்காக அப்படி சொன்னேன்னா, நம்ம டோன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டோன்ல வந்து உயர்த்தி, தாழ்த்தி, உயர்த்தி, தாழ்த்தி, உயர்த்தி, தாழ்த்தி நம்ம பேசுறது. அது மூலமா அவங்கள ஆடியன்ஸ என்கேஜ் பண்ணலாம். ஓகே. இது ஒரு பாயிண்ட். அடுத்து மேக் ஐ கான்டாக்ட் அப்படின்னா என்ன? நமது கண்கள் மூலமாக ஆடியன்ஸோட கண்களை நாங்க பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு 30 பேரு ஒரு ட்ரெய்னிங்ல இருக்கிறாங்க. நான்லாம் எல்லாம் அனுபவிச்சிருக்கேன். அந்த ட்ரெய்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர் டார்கெட் பண்ணிடுவார். டார்கெட் பண்ணிட்டு வந்ததுலருந்து அவங்கட்டயே பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு சைடு ஃபுல்லா பார்க்கவே மாட்டார். இது சரியா? எஸ் ஆர் நோ டைப் பண்ணுங்க. ஒரே ஒரே ஒருத்தர மட்டும் பார்த்துட்டு, அவரே டார்கெட் பண்ணி அவர்ட்டயே பேசியிருந்தா நல்லா இருக்குமா? வெரி பேட். இன்னும் கூட சொல்றேங்க. எனக்கு தெரிஞ்சு, அவன பேர் சொல்ல விரும்பல. ஒருத்தர நம்ம ட்ரெய்னிங் கூப்பிட்டோம். நெறைய ட்ரெய்னர்ஸ் நெறைய ஆடியன்ஸ் வந்தாங்க. அதுல என்ன பண்ணாங்க, லேடீஸ்லாம் ஒரு சைடு இருந்தாங்க. ஜென்ட்ஸ்லாம் ஒரு சைடுல இருந்தாங்க. இவரு நம்ம ட்ரெய்னிங் தான் பண்ண தெரியாம, அது லேடீஸ் சைடே பார்த்துட்டு, அந்த சைடே திரும்பி நின்னு அப்படியே பேசிட்டு இருக்காரு. அப்ப இங்க ஒரு கூட்டமே இருக்குது. அப்ப அவங்க எப்படி தப்பா ஃபீல் பண்ணுவாங்க? அவங்களுக்கு அது தெரியல. அந்த அந்த ட்ரெய்னருக்கு வந்து நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சொல்லி தரல அவங்களுக்கு. ஸோ, அப்போ ட்ரெய்னிங் அப்ப எப்படி தான் நம்ம ஐ கான்டாக்ட் இருக்குது அப்படின்னா, உங்க வீட்ல வந்து பெடஸ்டல் ஃபேன் எத்தன வீட்ல இருக்குது? இருந்துச்சுன்னா பீன்னு டைப் பண்ணுங்க. பெடஸ்டல் ஃபேன். எல்லார் வீட்லயும் பெடஸ்டல் ஃபேன் இருக்கும். எஸ். அந்த ஃபேன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்படியே திரும்பும். ஸ்விங்கு. இந்த இடத்துல 1 நிமிஷம் நிக்கும். அப்புறம் அப்படியே திரும்பும். அந்த சைடுல ஒரு 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 2 செகண்ட் நிக்கும். அப்புறம் இந்த சைடு வரும். ஓகே. இங்க ஒரு 2 செகண்ட் நிக்கும். அப்படியே திரும்பும். அந்த சைடுல. ஒரு ட்ரெய்னிங் 30 பேர் ட்ரெய்னிங் இருக்காங்கன்னா, இந்த கார்னர்ல ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்து, அப்படியே எல்லாரோட ஐயும் அப்படியே கொண்டு வந்து இந்த சைடுல நிப்பாட்டணும். இங்க ஒரு 1 செகண்ட் நின்னுட்டு அப்படியே இங்க வரணும். ஸோ, உங்க ஐ கான்டாக்ட் வந்து அந்த அரங்கம் முழுக்க இருக்கணும். நீங்க ஒருத்தரே டார்கெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மத்தவங்க வந்து டிஸ்எங்கேஜ்ட் ஆயிடுவாங்க. இன்னொன்னு ஒருத்தரே டார்கெட் பண்ணும்போது, அந்த டார்கெட் பண்ண ஆளுக்கு ஒரு ஒரு நெருடலா இருக்கும். ஸோ, இந்த ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியமானது. அதுவும் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 30 பேர் வந்தா 30 பேரோட ஐ கான்டாக்ட்டையும் நம்ம வந்து பண்ணும்போது நல்லாருக்கும். ஸோ, இது ஒரு ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த காலத்துல ஒரு 30 பேர் உள்ள ட்ரெய்னிங்கு 25, 30 பேர் உள்ள ட்ரெய்னிங்க்கு எப்பவுமே யூ ஷேப்ல தான் வந்து ஆடியன்ஸ உட்கார வைக்கணும். யூ ஷேப்னா என்ன? ஒரு டேபிள் போட்டு இந்த சைடுல ஒரு 15 பேர், அந்த சைடுல ஒரு 15 பேர். யூ டைப்ல பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கும் ஆடியன்ஸுக்கும் உள்ள இன்டராக்ஷன் கூடும். ஆடியன்ஸுக்கு டூ ஆடியன்ஸ்க்குள்ள இன்டராக்ஷன் நல்லாருக்கும். யூ டைப். 2 டைப் ஆஃப் ட்ரெய்னிங் ஹால் அரேஞ்ச்மென்ட்ஸ் இருக்குது. ஒண்ணு வந்து யூ டைப்.
இன்னொன்று வந்து தியேட்டர் டைப். தியேட்டர் டைப்னா என்ன? நம்ம சினிமா தியேட்டர்ல வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் உட்காந்துருப்பாங்க. ஸோ, இப்போ ஒரு 500 பேர் வராங்க ஒரு ப்ரோகிராமுக்கு. அவங்களுக்கு யூ டைப் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு ஸ்மால் மீட்டிங் எல்லாமே யூ டைப்ல பண்ணணும். ஒரு 10, 15 பேர் கூடி போனா 20 பேர் வரை நம்ம பண்ண முடியும். அதுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா, யூ டைப் ஒத்து வராது. அங்க வந்து நம்ம தியேட்டர் டைப் தான் போய் ஆகணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சின்ன ஆடியன்ஸ் இருந்தா கூட நீங்க வந்து தியேட்டர் டைப் போக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து யூ டைப் தான் பெட்டர். ஸோ உங்க கருத்துப்படி அழைப்புகளின் யூ கனிவான டைப் கவனத்திற்கு பெட்டரா? வங்கி எண் 1 யூ டைப் பெட்டரா? அல்லது தியேட்டர் டைப் பெட்டரா? டைப் பண்ணுங்க. யூ டைப்னா யூன்னு டைப் பண்ணுங்க. தியேட்டர் டைப்னா டீன்னு டைப் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் படி. எந்த மெத்தட் வந்து சிறந்த மெத்தட்? யூ டைப்பா? தியேட்டர் டைப்பா? எஸ். யூ டைப். ஃபார் ஸ்மால் ஆடியன்ஸ். பெரிய ஆடியன்ஸ்க்குலாம் வந்துட்டு நம்ம அது பண்ண முடியாது. ஸோ, அதனால அவங்களுக்கு தியேட்டர் டைப் தான் போய் ஆகணும். ஸோ, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ட்ரெய்னரா நம்ம ட்ரெய்னிங் ஹாலோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட உங்களோட விஷயங்கள வந்து பாதிக்கிற மாரி இருக்கும். அடுத்து. வெரி குட், வெரி குட். பிலோ 30 டைப் பேஸ். யூ டைப் இஸ் பெஸ்ட். வேல்முருகன். வெரி ஓகே. அடுத்து வீடியோஸ். கண்டிப்பா ஒரு 1 ஆர் 2 வீடியோஸ் வந்து நம்ம ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல காமிக்கணும். வீடியோஸ் நீங்க என்ன பண்ணாலும் ஒரு வீடியோ லைப்ரரி வச்சிருக்கேன் நான். அப்பப்போ WhatsAppல வர்றது, நம்ம நெறைய குரூப்ல உட்காந்துருக்கோம். யாராவது ஒருத்தர் காமெடியா ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன், ஓ! இந்த ட்ரெய்னிங்க்கு நமக்கு பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி எடுத்து சேவ் பண்ணி ஒரு லைப்ரரில போட்டு வச்சுருவேன் நான். ஸோ, எங்கெங்கெல்லாம் வந்து அ நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புற அந்த வீடியோலாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ஸோ, அதே மாரி நீங்களும் உங்களுக்கு வரக்கூடிய சில வீடியோஸ் எல்லாமே, ஓகே நல்ல வீடியோவா இருக்குதே! இது மூலமா இந்த விஷயத்த நம்ம வந்து சரியா சொல்லலாமே! அப்டி சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் எடுத்து நீங்க இல்லன்னா நீங்க என்ன பண்ணலாம், ட்ரெய்னிங்க்கு முன்னாடி YouTubeல போயிட்டு, நீங்க உங்களுக்கு தேவையான வீடியோவ நீங்க பார்த்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியணும். YouTubeல இருந்து, Facebookல இருந்துலாம் வீடியோஸ வந்து டவுன்லோட் பண்ண நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது. YouTubeனா முன்னாடி எஸ்எஸ்ன்னு போட்டீங்க அப்டின்னா, அது டவுன்லோடபிளா மாறிடும். நீங்க அங்கருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். அது மாரி Facebook M1 Facebookோட மேல URLக்கு முன்னாடி M1 அடிச்சிட்டீங்க அப்டின்னா, அது வந்து டவுன்லோடபிளா ஆயிடும். ஸோ, அங்க வந்து Facebook வீடியோஸ், YouTube வீடியோஸ்லாம் அப்பப்போ வீடியோஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி தனியா வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த எத பத்தி பேச போறோமோ, அது ரிலேட்டடான ஒரு வீடியோவ காமிக்கலாம். வீடியோ பார்க்கும்போதும் நமக்கு ஆடியன்ஸோட என்கேஜ்மென்ட் வந்து சூப்பரா இருக்கும். அதான் மொத்தமான கருத்து என்னன்னா, சும்மா டெக்ஸ்ட்ட வாசிச்சுட்டு போனீங்கன்னா போர் அடிச்சிரும். அவங்களுக்கு டிஃபரெண்ட்டா நம்ம பண்ணணும். அதுக்காக வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு 30 வீடியோ போட்டீங்கன்னா சரி வராது. காம்பினேஷனா இருக்கணும். ஒரு 2 ஸ்டோரி, 2 ஆக்டிவிட்டி, 2 வீடியோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையா இருக்கணும். ஒரு சினிமா பார்க்குறீங்க. சினிமால எப்படி வரும் உங்களுக்கு? ஒரு சீன் வந்து ரொம்ப சீரியஸா வெட்டு குத்துன்னு இருக்கும். அடுத்தால கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும் அது? அந்த இடத்துல வந்து ஒரு காமெடி நடக்கும். அப்புறம் என்ன ஆகும்? லவ் சீன் வரும். அப்படி எல்லாம் மாத்தி மாத்தி வச்சு நம்மள என்கேஜ் பண்ணி வச்சுருக்காங்களா 3 1/2 மணி நேரம். அதே மாரி நம்ம அந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல எல்லா டெக்னிக்ஸையும் பயன்படுத்தணும். ஸோ அப்பதான் வந்து அந்த ட்ரெய்னிங் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஹவ் டூ டவுன்லோட் ஃப்ரம் Instagram. எனக்கே தெரியாது. இந்த கேள்விய நீங்க ChatGPT சொன்னீங்கன்னா, அதுவே சொல்லிடும் உங்களுக்கு. நான் கடைசியா காமிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ வந்து நம்ம ட்ரெய்னிங்ல யூஸ் பண்ணலாங்கிறத நான் வந்து சொல்றேன். யாராவது வந்து ஒரு 8:20க்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்க. 8:20க்கு ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து ஏன்னா நான் நெறைய கையில வச்சுக்கிறதுனால எனக்கு டைம் பத்தல. அதனால ஞாபகப்படுத்துங்க ப்ளீஸ். ஆ. பேர்டு டிஸ்கஷன். ஒரு முக்கியமான கான்செப்ட்ட சொல்றீங்க. இந்த கான்செப்ட் தாங்க ரொம்ப முக்கியமானதுங்க. இப்ப உதாரணத்துக்கு இந்த ட்ரெய்னிங்ல ரொம்ப முக்கியமானது என்ன? இன்டராக்ஷன். இன்டராக்ஷன் தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். தெரியும். இது ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட்ட எடுத்துக்கோங்க. அப்ப என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆடியன்ஸ எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஜோடிய தேர்ந்தெடுத்துக்கோங்க. ஜோடின்னா என்ன? அவங்க பக்கத்துல இருக்க ஒருத்தர நீங்க ஃப்ரெண்டா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 40 பேர் இருந்தாங்கன்னா, ஒரு 20 ஜோடி.
அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு 3 மினிட்ஸ் டைம் தரேன். இதில் ஒருத்தர் வந்து ஏ, ஒருத்தர் பி. ஏ வந்து பிட்ட வந்து இந்த கான்செப்டை நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க. பெயிண்டிங் காமெடி வேல்முருகன். எஸ். ஓகே. இது மாதிரி நிறைய காமெடிஸு, நிறைய விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து நல்ல ஒரு ட்ரெயினரா இருந்தா, உங்க கையில ஒரு மினிமம் ஒரு 100, 200 வீடியோஸா தான் இருக்கணும் நமக்கு. அப்பதான் நம்ம மேட்ச் பண்ணி இந்த இடத்துல அடிச்சு விட்டீங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஓகே. பேரடே டிஸ்கஷன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல அதிகமா லேர்ன் பண்றது பார்ட்டிசிபென்ட்டா, ட்ரெய்னரா? டிபேட். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ட்ரெய்னர்னா டீன்னு டைப் பண்ணுங்க. பார்ட்டிசிபென்ட்னா பீன்னு டைப் பண்ணுங்க. எஸ். ஏன்னா, இப்ப இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம்க்கு வர்றதுக்கு முன்னாடி, இந்த ப்ரோகிராம்க்காக நான் பிரிப்பேர் பண்ணேன். ஆனா பார்ட்டிசிபென்ட் நீங்க யாராவது பிரிப்பேர் பண்ணீங்களா? பண்ணல. இப்ப இந்த ட்ரெய்னிங் ப்ரோகிராம் முடிஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதோட அவேர்னஸ் இத பத்தியான நாலேட்ஜ் வந்து ட்ரெய்னருக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா, அது லேர்னிங்கா இருக்குது. ஸோ ஆல்வேஸ் ஒரு டீச்சிங் பண்றவங்களுக்கு தான் வந்து நெறைய நாலேட்ஜ் தேவைப்படும். நாலேட்ஜ் வரும். அப்போ ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்க. ஏக்கும், பிக்கும் ஒரு டிஸ்கஷன் வைக்கிறீங்க. அப்ப என்ன பண்றீங்க? ஏ வந்து பிக்கு இத நீங்க சொல்லிக் குடுங்க. இன்னொரு விஷயம் இருக்குது. நாம சொல்லிக் குடுக்கிறது வேற. பார்ட்டிசிபென்ட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக் குடுக்கிறது வேற. அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, "இத பாருப்பா இன்டராக்ஷன்னா இதான்ப்பா. இது பண்ணாதான்ப்பா என்கேஜ்டா இருக்கும். இது பண்ணா இப்படி இருக்கும். நான் கூட அன்னைக்கு இப்படிதான் பண்ணேன்னு" சொல்லி அவரோட ஸ்டோரி சேர்த்து ஒண்ணு சொல்லுவாரு. ஸோ அது மூலமா நீங்களும் வந்து உங்களோட ஸ்டோரிய வந்து சொல்லலாம். மாத்தி மாத்தி பேசிப்பாங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வந்ததோ, அந்த 40 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தரோவா தெரிஞ்சிரும். போர் அடிக்குமா? பேர்டு டிஸ்கஷன். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் சின்ன சின்ன 40 பேர்ல 20 குரூப். 20 பேர் ஒருத்தர் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் குடுக்குறாரு. அது முடிஞ்சோனே இவரு அவருக்கு சொல்லிக் குடுக்குறாரு. 5 மினிட்ஸ். அப்ப அந்த கான்செப்ட் வந்து ரொம்ப தரோவா போயிடுமா? பட் எல்லாத்துக்கும் பண்ண முடியாது. பட் வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட்க்கு டிஸ்கஷன். நீங்க வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணுங்க. இப்ப எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவ்வளோ சூப்பரா இருக்கும். தூக்கம் வருமா? டிஸ்கஷன் பண்ணும்போது தூக்கம் வருமா? ஏன் தூக்கம் வருது அப்படின்னா, நம்ம அப்படியே வாசிச்சுட்டே இருக்கும்போது, அவங்களுக்கு தாலாட்டு பாடுற மாரி இருக்கும். நம்மலாம் தொட்டில்ல இருக்கும்போது, அம்மா தாலாட்டு பாடிப்பாங்க. அப்படியே தொட்டில் இப்படி போகும். அப்படியே இந்த சைடு வரும். அப்படியே போயிட்டுருக்கும். அப்படியே வந்துட்டு இருக்கிறதுனால, ஒரே மாதிரி போயிட்டுருக்கும்போது, நமக்கு தூக்கம் வந்துரும். ஆனா இங்க அப்படி கிடையாது. பேரட் டிஸ்கஷன். இது வந்து ஒரு பாயிண்ட். அட்லீஸ்ட் ஒரு பேரட் டிஸ்கஷனாவது உங்க ப்ரோகிராம்ல நீங்க வைக்கணும். ஓகே. எதெல்லாம் செய்யக்கூடாது? எதெல்லாம் செய்யக்கூடாது? நீங்க உதாரணங்கள் எடுக்கும்போது, கண்டிப்பாக அந்த பார்ட்டிசிபென்ட்க்கு தெரிஞ்ச உதாரணத்த எடுக்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணத்த எடுக்கக்கூடாது. சில விஷயங்கள தவிர்க்கணும். எதெல்லாம் தவிர்க்கணும்? டைப் பண்ணுங்க. சில கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். எதெல்லாம் தவிர்க்கணும் சொல்லுங்க? சாட் பாக்ஸ்ல எது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணும்? எது மாரி விஷயங்கள்லாம் தவிர்க்கணும்? ரிலிஜியஸ். வெரி குட். கரெக்ட்டா சொன்னீங்க சுரேஷ். ரிலிஜன் மத சம்மந்தப்பட்டது. பொலிட்டிக்கல். ஏன்னா, உடனே அங்க போயிடுவாங்க. பார்ட்டிசிபென்ட் வந்து பொலிட்டிக்கல்ல போயிடுவாங்க. நீங்க போனா நீங்க என்ன பண்ணணும்? அப்படியே திருப்பி கொண்டு வந்துரணும். என்ன சொல்லணும்? நோ, நோ, நோ. நம்ம வந்து பாலிடிக்ஸ நம்ம பேசக்கூடாது. அது மாரி சொல்லணும். மோர் காம்ப்ளிகேட்டட் அண்ட் ஆர்குமென்ட் ரிலேட்டட். அதுக்கப்புறம் என்ன சண்டே ஆயிடும். பொலிட்டிக்கல், கேஸ்ட், ரிலிஜன் இது மாரி பிரிவினைவாதம் விஷயங்கள்லாம் நெறைய ஏன்னா இந்தி வேணுமா? வேண்டாமா? இப்படிலாம் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டியா? அந்த பார்ட்டியா? அப்படி நெறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். நம்ம அதுக்குள்ள போயாச்சு அப்படின்னா, அது டைவர்ட் ஆகி அவங்களுக்குள்ள வந்து ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதனால இதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. நான் இவ்வளவு தூரம் செய்ய வேண்டியது சொன்னேன்.
இப்போ செய்யக்கூடாதது என்னன்னா இதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது. அப்படியே பார்ட்டிசிபெண்ட் அதை ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து வேற ட்ராக்ல கொண்டு போனோம். இல்லைன்னா ஓப்பனாக சொன்னா நம்ம தயவுசெய்து பாலிடிக்ஸ் பேச வேண்டாம். ஓகே. ஏன்னா நம்ம வந்து எதை செய்யணுங்கிறதும் கற்றுக்கணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத கற்றுக்கணும். குட், வெரி குட். நெக்ஸ்ட்டு நம்மோட பர்சனலாக நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். நல்ல ட்ரெஸ்னா என்ன? ட்ரைனிங்குன்னே சரியா தனியான ஒரு ட்ரெஸ் வச்சுக்கோங்க. டீசெண்டாக இருக்கணும். சும்மா கட்டம் போட்டது, பறவைகள் பறக்கிற மாதிரி, பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸில் ஒரு தென்னை மரம்லாம் வச்சு கட்டம் போட்டு இது மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கோமாளி மாதிரி ஆகிடும். ஸோ ட்ரைனிங் வந்து ஃபார்மல் ட்ரெஸ் இஸ் பெட்டர். நல்லா ஹேர் கட்டிங். நீங்கள் ட்ரைனிங் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அல்லது ஆஃப் முன்னாடி கண்டிப்பாக வாஷ்ரூம் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன மேக்கப் அது பண்ணிட்டு நீங்கள் வரணும். ஏன்னா அத்தனை பேரோட கண்களும் உங்களை பார்க்குது. ஸோ அதனால நம்ம வந்து ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கணும் நம்ம. அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இதை வந்து நம்ம பண்ணணும். ஒரு டை இருந்தால் முடிஞ்சால் கட்டுவோங்க. அது ஒன்றும் ஒரு கம்பல்சரி கிடையாது. ஒரு ஷூ போட்டுக்கோங்க. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக அவங்க முன்னாடி வந்து நம்ம நிற்க முடியும். கண்டிப்பாக ஒரு ஒரு புவரான ட்ரெஸ்ஸிங்கில் வந்து நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி நம்ம நிற்கக்கூடாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட். லைக் மே ரெஃபர் டு ரிமெம்பர் தி இன்டர்வியூ ஃபார்மேட். ஃபார்மட் ட்ரெஸ் வந்து ரொம்ப ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட். எஸ். ஸோ ட்ரைனிங்க்கு முன்னாடி நம்ம வந்து ரிஹர்சல் வச்சுக்கணும். இந்த சைடுக்கு நம்ம என்னென்ன பேச போகிறோம், அந்த சைடுக்கு என்னென்ன பேச போகிறோம். ஒரு நோட் புக் எடுத்து இந்த பாருங்க, நான் கூட இன்னைக்கு ஒரு இந்த ஸ்லைடெல்லாம் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து இந்த சைடு வரும்போது நம்ம என்ன பேசணும், இந்த சைடு. ஏன்னா சில சமயங்களில் வந்து இந்த இந்த மெத்தட் படி வராது, வேற ஒரு மெத்தடில் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்போ இதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ணலாம், இந்த இடத்துல ஸ்டோரி சொல்லலாம், இந்த இடத்துல வந்து பேரட் டிஸ்கஷன் வச்சுக்கலாம், இந்த இடத்துல வந்து ஆக்டிவிட்டி கொடுக்கலாம், இந்த இடத்துல வீடியோ காமிக்கலாம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் அந்த அந்த இடங்கள்ல நம்ம நோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட அது மாதிரி தான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. பட்டு நீங்கள் நோட் பண்ணி வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பாயிண்ட் வந்துச்சுங்க? ஓ, 28 பாயிண்ட்ஸ் வந்துச்சா? வெரி குட். பட் அந்த 100க்கு மேலே இருக்குது. பட் எவ்வளோ முடியுதோ அவ்வளவோ நம்ம பண்ணலாம். ஓகே, வெரி குட். அப்பப்போ வந்து நம்ம சம்மரைஸ் பண்ணணும். முதல்ல ஒரு ட்ரைனிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னதான் சொல்ல போறேன் அப்படிங்கிறத ஒரு 1 மினிட்ல வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வரை இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போறேன். இன்னைக்கு வந்து ஒரு போரிங் ட்ரைனிங் வந்து ஆரம்பிச்சு அதை ஒரு என்கேஜிங் ட்ரைனிங்காக மாற்ற போறேன். இதுதாங்க. இது முதல்ல சொல்லியாச்சு. அப்பப்போ ஒரு ஒரு 5 மினிட் ஒரு 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 ஹாஃப் அன் முடிஞ்ச உடனே அதை பற்றியான சம்மரி. அடுத்த ஹாஃப் அன் ஒரு தடவை சம்மரி. அப்புறம் ட்ரைனிங் முடியும் போதும் நாம் என்ன கற்றுக்கிட்டோங்கிறத மொத்தமாக ஒரு சம்மரி மாதிரி நம்ம சொல்லணும். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வந்தது வந்து அவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும். இல்லைன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு சமயத்தில் வந்திருப்பாங்க. ஸோ வரும்போது அவங்களால இது பண்ண முடியாது. அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியாது. அதனால் அப்பப்போ சம்மரி பண்ணுறது. அதாவது ஸ்டார்டிங்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறத தெளிவாக சொல்லிடணும். எண்ட்லேயும் வந்து தெளிவாக சொல்லிடணும். இடையிடையே வந்து அப்பப்போ ஒரு ஸ்மால் சம்மரி நம்ம வச்சுட்டு இருக்குது ஒரு நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட்டை நமக்கு தரும். நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்ப கரெக்டாக போய் சேர்ந்துடும். நெக்ஸ்ட்டு ஃபன். அட்லீஸ்ட் ஒரு ஃபன்னாவது ஒரு ஜோக்காவது நம்ம அட்லீஸ்ட் பண்ணணும்.
நிறைய ஜோக் புக்லாம் வாங்கி படிங்க. ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. அல்லது அந்த 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 ஸ்கில் உள்ளவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். பட் யாரையும் வந்து டீஸ் பண்ற மாதிரி, உருவ கேலிகள் பண்ற மாதிரியான இதில பண்ணாம, அது ரிலேட்டடான சில விஷயங்கள் ஏதாவது வரும்போது, வாய்ப்பு இருந்தால் நீங்க பண்ணுங்க. இல்லன்னா, பண்ணாம இருந்தா கூட தப்பு கிடையாது. பட் ஒரு ஹை லெவல் ட்ரெய்னர்ஸ் எல்லாமே அத பண்ணுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட். ட்ரெய்னிங் ஆஃப்டர் லஞ்ச் வந்து நல்லா இருக்குமா? பிஃபோர் லஞ்ச் நல்லா இருக்குமா? இப்ப லஞ்ச் முடிச்சுட்டு அல்லது லஞ்ச் முடிச்சு வந்து சாப்பிட்டு வந்து உட்கார்ந்துருக்காங்க. இப்போ அவங்களோட மைண்ட் எப்படி இருக்கும்? இந்த சமயத்துல ட்ரெய்னிங் பண்றது ஈஸியா? கஷ்டமா? ஈஸினா ஈன்னு டைப் பண்ணுங்க. கஷ்டம்னா டிஃபிகல்ட் டீன்னு டைப் பண்ணுங்க. எஸ். என்ன காரணம் அப்படின்னா, ஆக்சுவலா எனக்கே வந்து டிஃபரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருக்குது. சாப்பிட்ட உடனே எனர்ஜி அதிகம் தானே ஆகணும். ஏன் கம்மியாகுது? இப்போ ஒரு ஃபியூவல போட்ட உடனே அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரென்த் தான் வரணுமே தவிர, ஏன் டவுனா வரோம் நம்ம? யாராவது நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா நம்ம? பிகாஸ் ஆல்ரெடி வந்து நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நம்ம இப்ப நெறைய கார்போஹைட்ரேட்ஸ் தான் சாப்பிடுறோம். நம்ம வந்து அறுசுவையும் நம்ம வந்து அதாவது நெறைய உணவுகள் இருக்குது. உங்களுக்கு ஃபேட் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைபர் இருக்குது, விட்டமின் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் விட்டுறோம் நம்ம. புரோட்டீன்லாம் சாப்பிடுறதே கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினிமம் 50லேருந்து 60 கிராம் புரோட்டீன் சாப்பிடணும். நான் சாப்பிடுறதே கிடையாது. விட்டமின் சாப்பிடுறதே கிடையாது. ஃபைபர் சுத்தமா சாப்பிடுறது கிடையாது. காலையில கார்போஹைட்ரேட்ஸ், மத்தியானம் கார்போஹைட்ரேட்ஸ், நைட்டு கார்போஹைட்ரேட்ஸ். முழுக்க முழுக்க கார்போஹைட்ரேட்ஸ் வச்சு நம்ம வந்து நம்ம உடம்புல நம்ம குடுக்கறதுனால, நம்ம உடம்போட எனர்ஜி அத டைஜெஸ்ட் பண்றதுக்கு போயிடுது. ஸோ எனர்ஜிலாம் எங்க போது? டைஜெஸ்ட் பண்றதுக்கு போறதுனால, நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எனர்ஜி இல்ல. இதான் காரணம். நம்ம புரிஞ்சுக்கணும் அது என்ன காரணம்னு சொல்லிட்டு. அதனால லஞ்சுக்கு அப்புறம் உள்ள புரதம் எல்லாமே தூங்கிடும். கொஞ்சம் நம்ம வந்து பிரேக் விட்டோம், கொஞ்சம் ஒரு மாரி டஃப்பா விட்டோம்னா, உடனே தூங்கிடுவாங்க. ஸோ இத அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, நீங்க எப்பவுமே லஞ்சுக்கு அப்புறம் நெறைய ஆக்டிவிட்டி வச்சுக்கணும். என்ன பண்ணணும்? குரூப்பா பிரிச்சுட்டு, நீங்க இப்டி நீங்க அந்த அந்த ஸ்பாட்ல கூட டெசிஷன் எடுக்கலாம். ஓகே. நான் ஒரு சார்ட் பேப்பர் குடுத்துருக்கேன். நீங்க 5 பேரா உட்காந்துக்கோங்க. ஓகே. இந்த 5 பேரும் மார்னிங் நம்ம நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. அல்லது ஏதாவது வச்சு ஒரு ஒரு படம் போடுங்க. ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க. அப்டின்னு சொல்லிட்டு ஒரு லஞ்ச் முடிச்சுட்டு வந்த உடனே நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பா குடுக்கணும். ஸோ ஒரு ஆக்டிவிட்டி குடுக்கும்போது, அவங்க மைண்ட் எல்லாம் ஃப்ரெஷ் ஆயி, கொஞ்சம் அந்த தூக்க நிலையிலருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க. ஸோ அது மாரி பிளான் பண்ணணும். எப்பவுமே லஞ்சுக்கு அப்புறம் கண்டிப்பா நீங்க சினிமா பார்த்திருப்பீங்க. நீங்க சினிமால பிரேக் விடுவாங்க. இன்டர்வல். இன்டர்வல் முடிஞ்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு குத்து சாங் இருக்கும். எத்தன இத நோட் பண்ணிக்கங்க சினிமால. இன்டர்வல் முடிச்சுட்டு வந்த உடனே எல்லா படத்தையும் எடுத்து பாருங்க. நான் சொல்றது இந்த மசாலா படம். ஐ ரிமெம்பர் தட் ஏய் சுரேஷ்குமார். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ வெரி மச். ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவால்ல. இன்னைக்கு நெறைய கன்டென்ட்டோட வந்திருக்கேன் நான். ஓகே. ஸோ அந்த சினிமா டைரக்டருக்கு தெரியும். இப்ப வந்து எல்லாம் சாப்பிட்டு வர்றாங்க. சாப்பிட்டு வந்த உடனே எல்லாம் டல்லா இருப்பாங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும், வந்த உடனே ஒரு சாங் வச்சுப்பாங்க. இன்னொன்னு அந்த சாங் வரும்போது என்ன ஆகும்னா, ஏன்னா டீ சாப்பிட போவாங்க. அ ஒரு வாஷ்ரூம் போயிட்டு வருவாங்க. அதனால சில சமயங்களுக்கு அந்த கன்டென்ட்ட கொஞ்சம் மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஸ்டோரிக்கு போறதுக்கு பதிலா அ ஒரு பாட்டு போச்சு அப்டின்னா, அந்த ஸ்டோரி வந்து உள்ள போவது ஸ்டாப் ஆயிடும். இப்படிலாம் நெறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதே மாரி நீங்களும் வந்து என்ன பண்ணணும், லஞ்சுக்கு அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிய வந்து குடுக்கணும். ஓகே. சுரேஷ்குமாரோட ஆ ஞாபகப்படுத்தினதுக்கு நன்றி. எப்படி ஏஐ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ட்ரெய்னிங்ல அப்டின்னா, நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணலாம். 1 நான் ஓப்பன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. உங்களுக்கு ChatGPT எத்தன பேருக்கு தெரியும்? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க.
எஸ். ChatGPTல நீங்க நம்ம கோர்ஸ் கன்டென்ட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம். ப்ரிப்பேர் 20 ஸ்லைட்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் ஹவுஸ் கீப்பிங் டெக்னிக். இப்ப என்ன பண்ணலாம்? என்டர் பண்ணி விடலாம். எஸ். ஸோ ஹவு டு கிரியேட் ஸ்லைட்ஸ். இந்த ரெடி. ஸ்லைட் 1 ரெடி. ஸ்லைட் 2 ரெடி. ஸ்லைட் 3. Seven, 8, 9. இதுலேருந்து வரக்கூடியது 100% பெர்ஃபெக்டா இல்லாட்டா கூட, பட் அட்லீஸ்ட் நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு ஐடியா கிடைச்சிரும். 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓகே. நான் வந்து ஹையர் வெர்ஷன் வச்சிருக்கேன். அதனால நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் அஸ் எம்எஸ் பிபிடி. ஏன்னா இது 90% பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் யாருக்காவது யூஸ் ஆகலாம் இல்லையா? அதுக்காக தான் நான் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் டைம் எடுக்கும். ஒரு டீ சாப்பிட்னா டீ சாப்பிட்டு வந்துடலாம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே ஒரு பிபிடியாவே வந்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான டிசைன் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு யூஸ் ஏஐ ஃபார் அவர் ட்ரைனிங். மெயினாக வந்து கண்டென்ட் கிரியேஷனுக்கு, பிபிடி ப்ரெசன்டேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்துச்சு. இதை கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா வந்துச்சு. பாருங்க, பிபிடி ஃபுல் பிபிடி ரெடி. 20 பக்கம் பிபிடி ரெடி. இப்போ என்ன பண்ணலாம்? போய் டிசைன் கொடுக்கலாம். போயிட்டு ஏதாவது டிசைன் கொடுத்துக்கோங்க. ஓகே. கொடுத்தீங்கன்னா டிசைன் ரெடி. இது வந்து நான் வந்து சேவ் பண்ண அதுக்காக ஒரு நிமிஷம். சேவ் கொடுத்துட்டு டிசைன் ஏதோ டிசைன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் ரெடி. எவ்வளோ செகண்ட் ஆச்சு? ஃபுல் பிபிடி ஒரு 2 செகண்ட்ஸில் ஒரு 5 மினிட்ஸில் 20 ஸ்லைடு ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க வந்து நீங்கள் பிபிடி எப்படி ரெடி பண்ணுறத நீங்கள் ChatGPT மூலம் பண்ணிக்கலாம். நம்பர் 1. இன்னொரு மெத்தட், இதெல்லாம் பண்ண வேண்டாம், டேரெக்டாகவே கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு டூல் இருக்குது. தட் இஸ் கால்ட் காமா. காமான்னு ஒரு டூல் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. காமா gama.ai இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். கேட்டாச்சு அப்படின்னா கிரியேட் நியூ. ஓகே, இதே பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டிஸ்கிரைப் வாட் யூ லைக் டு மேக். ப்ரிப்பேர் 20 ஸ்லைட்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் ஹவுஸ் கீப்பிங். ஓகே. கடன்னு அடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க எல்லாமே. ஓகே, ரெடி ஆயிடுச்சா? ஜென்ரேட். பாருங்க, என் பேர் கூட போட்டு வந்துச்சு. என்னோட பேரை கூட அது வச்சிருக்குது உள்ள. பக்கத்துல பிக்சரை அதுவே போட்டுடுச்சு. நான் எடுக்கவே இல்லை, அதுவே பிக்சரை போட்டு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் நீட்டாக அதுவே போட்டு அவ்வளோதான். எவ்வளோ செகண்ட் ஆயிடுச்சுங்க உங்களுக்கு? 2வது ஸ்லைடு பாருங்க, குப்பை மாதிரி இருக்குது, இப்படி வந்திருக்குது. அதுவே பிஃபோர் ஆஃப்டர். நான் ஒன்றுமே பண்ணல. ஃபைவ் இயர்ஸ்ல ஷைனிங் க்ளீன், ஒருத்த க்ளீன் பண்ண மாதிரி ஃபோட்டோ அதுவே எடுத்து உள்ள போட்டுடுச்சு. நான் ஒன்றுமே பண்ணல.
அவ்வளோதான், முடிஞ்சுது. இனி டவுன்லோட் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ எத்தனை பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப நியூவாக இருந்துச்சு? காமா அண்ட் சாட் ஜிபிடி எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஃபுல் ரெடி, உங்கள் ஃபுல் கண்ணன் ரெடி, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ gamma.ai அப்படிங்கிற ஒரு டூலை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இன்னும் என்னை விட்டிங்கன்னா இன்னும் ஒரு 2 hours 3 hours நான் பேசுவேன். எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸாக வந்து இந்த ட்ரைனிங், நிறைய ட்ரைனிங் நான் கொடுக்கவே இல்லை, நிறைய ட்ரைனிங்ஸ் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இன்னையிலிருந்து நீங்கள் எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் போனாலும் அவங்க வந்து சில விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அவங்க அந்த இதெல்லாம் நம்ம காப்பி அடிச்சுட்டே இருக்கணும். ஓகே, இவங்க இதை யூஸ் பண்ணாங்க, அப்போ நம்மளோட ட்ரைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனை நீங்கள் ஓகே ஏஐ பவர் பாயிண்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் காமா, அதே டியூட்டோரியல் அவைலபிள் உங்களுக்கு, gamma.ai அப்படிங்கிற டூலுக்கு போங்க. அதுவே வந்து யூஸ் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா கேட்கும், நீங்கள் என்ன பண்ணு கேட்கும். நீங்கள் எனக்கு 5 இயர்ஸை பற்றியோ அல்லது உங்களுக்கு எது வேணுமோ அதை பற்றி ஒரு பிபிடி தாங்க அப்படின்னு கிளிக் பண்ணியாச்சு அப்படின்னா அதுவே பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வித் ஃபோட்டோவோட கலர்ஃபுல்லாக கையில் கொடுத்துரும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இந்த வீடியோ வந்து உங்களை எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஐ ஷேர் யூ. ரைட், ஓகே. இதுவரை எத்தனை டெக்னிக்ஸ் போயிருக்குது? ஓகே, ஐ வில் கிவ் தி சம்மரி, நோ ப்ராப்ளம். ஐ வில் டேக் டுடே, உங்கள் பெர்மிஷனோட இன்னொரு 5 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறேன். ஓகே, எத்தனை டெக்னிக்ஸ் வரை கற்றுருப்பீங்க? எல்லாம் டைப் பண்ணுங்க. எத்தனை டெக்னிக்ஸ் கற்றுக்கிட்டு இருப்பீங்க? 40. 35 மணிகண்டன், சுந்தரேஷன். ஓகே, 30 35 எல்லாரும் ஒரு 30+ நீங்கள் எடுத்திருக்கீங்க, பரவாயில்ல. அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் அப்படின்னா, நாம் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து ஒரு போரிங்காக இருந்தால் எப்படி, அங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், அந்த டெக்ஸ்ட் அப்படி வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா போரிங் ஆகிடும். அப்படி இல்லாமல் 41 டெக்னிக் வரை நம்ம பார்த்துருக்கோம். இந்த டெக்னிக் எல்லாமே நான் சொன்ன 41 வரிசையாக போடாமல் அங்கங்கே மிக்சராக போட்டு ஒரு கலவையாக அடித்து ஒரு மசாலா மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம ஆடியன்ஸ் பேசும்போது நம்ம இந்த டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்துன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே சொல்லுவாங்க, ஆஹா சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்ல வந்தவோ ஒரே ஒரு கருத்தாக சொல்ல வந்தேன், நிறைய கண்டென்ட் நான் திணிக்கவே இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் ட்ரைனிங் எப்போவுமே இன்ட்ராக்டிவாக இருக்கணும், உங்கள் ட்ரைனிங் எப்போவுமே வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், உங்கள் ட்ரைனிங் எப்போவுமே என்கேஜிங்காக இருக்கணும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இதை பல விஷயங்கள், ஒரு ஸ்டோரி சொல்கிறது மூலமாக, வீடியோ காமிக்கிறது மூலமாக, ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலமாக, டிஸ்கஷன் பண்ணுறது மூலமாக, சில இடங்கள்லாம் டிபேட்டில் நான் வச்சுருக்கேன். டிபேட், ஒரு கருத்தை வச்சுட்டு 2 பேரை வந்து ஆர்கியூ பண்ண சொல்லலாம், குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம், கேள்வி கேட்கலாம். ஃபைன். ஸோ இதோட இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். என்ன லேர்ன் பண்ணீங்க, எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, இது மூலமாக உங்கள் ட்ரைனிங்கோட எஃபெக்ட்னஸ் கூடுமா, எந்த அளவுக்கு கூடும், அதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் ஏற்படும் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் அல்லது உங்கள் கம்பெனி லைஃப்பில், ஒரு கன்சல்டண்ட்டாவோ, ஒரு இஎஸ்ஜி ஆடிட்டராகவோ, அல்லது ஐஎஸ்ஓ ஆடிட்டராகவோ, ஐஎஸ்ஓ கன்சல்டண்ட்டாவோ நம்ம இருந்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ரீகேப் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தரை வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம டைம் இருக்குது. இதோட வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு உங்களோட பேரை வித்தவுட் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் அடித்தேன் அப்படிங்கன்னா நான் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கூட தரேன். ஏன்னா சிலவங்களுக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படலாம். ஏன்னா கண்டினியூஸ் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு 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 வருஷத்துக்கு 4-5 சர்டிஃபிகேஷன் இருக்கும்போது உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாராருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் தேவை இந்த ப்ரோக்ராமில் அப்படின்னா இந்த நம்பரை நோட் பண்ணி உங்களோட பேரை வித்தவுட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்
கரெக்ட்டா உங்க சர்டிஃபிகேட்ல எப்படி வரணுமோ அப்படி நீங்க அடிச்சிட்டீங்க அப்படின்னா, நாங்க சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம்.